ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 26/8/2024 முதல் அக்டோபர் மாதம் 23/10/2024 வரை கிட்டத்தட்ட ஒரு 57 நாட்கள். பொதுவாக 1.5 மாதம் தான் அந்த செவ்வாய் பக்கம் இருப்பார், கொஞ்சம் கூட இருக்கார் இந்த தடவை. இந்த செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசி செல்லக்கூடிய மிதுன செவ்வாய் பயிற்சி பலன்கள் என்று சொல்லப்படுவதாகும். அதனுடைய பயிற்சி பலன்களை முதலில் பொது பலன் சொல்லிவிட்டு அடுத்ததாக 12 ராசிக்கும் சொல்ல இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதன் வணங்குங்கள். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மாந்தன் மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். செவ்வாய் பயிற்சி பலன்கள் போது பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கு சனி கிரகத்தை போலவும் குரு பகவானுடைய அந்த கிரகத்தின் பார்வை போல 3 பார்வைகள் அதற்கு உண்டு. செவ்வாய் தான் இருக்கும் இடத்திலிருந்து 4ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் பார்ப்பார். 3 பார்வைகள் உண்டு. அந்த வகையிலே இந்த மிதுன செவ்வாயில் இருந்து கன்னி ராசியையும் தனுசு ராசியையும் மகர ராசியையும் பார்க்க இருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது பொது பலன்கள் சொல்லக்கூடிய வகையிலே பார்க்கும் பொழுது செவ்வாய் இது நாள் வரை குருவுடன் இருந்து குருமங்கள யோகம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். இப்பொழுது அந்த குருவை விட்டு விலகி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுனத்திற்கு புதனுக்கும் செவ்வாயும் பகை ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அந்த மிதுன ராசியிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வையும் பலன்களும் அவர் பயிற்சி ஆகும்போது உள்ள கிரக நிலைகள் வைத்துமே இந்த பொது பலன்கள் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரிஷபராசியிலே குரு பகவான், மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான், கடகராசியிலே புத பகவான், சிம்ம ராசியிலே சூரிய பகவான், கன்னி ராசியிலே கேது பகவானும் சுக்கிர பகவானும், அடுத்ததாக கும்பராசியிலே சனி பகவானும், மீன ராசியிலே ராகு பகவானும் வீற்றிருக்கிறார்கள். இந்த வகையிலே இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்களை வைத்து பொது பலனை சொல்லப் போகிறேன். இதனால் வரைக்கும் இருந்த யோகங்கள் சற்றே விலகி இருக்கிறது. இருந்தாலும் மிதுன ராசியிலே செவ்வாய் பயிற்சி ஆவதால் அந்த செவ்வாயுடைய தன்மையான போர்க்குணம், பிரச்சனைகள், அடுத்தவர் மேல் வைத்துள்ள விமர்சனங்கள் இதெல்லாமே கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா புதன் பகவான் எல்லோரும் ஒத்து போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறது. அந்த வீட்டிலே வந்து அமரும் பொழுது எப்பொழுதுமே ஒவ்வொரு வீட்டில் அமரும்போது அந்த வீட்டுடைய அதிபதியுடைய குணங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அந்த வகையிலே பார்க்கும்போது புதனுடைய தன்மை விளங்க இருக்கிறது. அப்பொழுது இதனால் வரை இந்த போராட்டங்கள், ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்து கொள்வது எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கல்வியில் வளர்ச்சி உண்டாகும். படித்த பண்டிதர்கள், உண்மையான பண்டிதர்கள், உண்மையான கல்வியிலே வளர்ச்சி அடைந்தவர்கள், சாஸ்திரம் தெரிந்தவர்கள், இவர்கள் எல்லாரும் இப்பொழுது வெளியே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து நல்வழி காட்டி அவர்களை கடைத்தேற்றப் போகிறார்கள். அதுவும் இல்லாமல் கடகராசியில் இருக்கிற புதன் பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறனால நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பார். தாயில் வழி உறவுகளை பலப்படுத்துவார். புதன் என்றாலே உறவுகளுக்கு உரிய கிரகமாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது விட்டுப்போன உறவுகள் வந்து சேரும் காலகட்டமாக இது அமையப் போகிறது. மாமன் மைத்துனர் வகை, தாய் வழி உறவு, அக்கால் தங்கை உறவு இதெல்லாமே மேம்பட போகிறது. பொதுவாக உறவினர்களும் நண்பர்களும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள், எல்லோருக்கும் உதவி புரிவார்கள். இது மாதிரிலாம் நடக்கப் போகுது. அடுத்ததாக சிம்ம ராசியிலே சூரியன் தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறபடியால் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும். மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்படும். அரசாங்கத்தின் ஆதரவு பெருகும். அவர்களுடைய சலுகைகள் மக்களுக்கு போய் சேருகிறதா இல்லையா என்று பார்ப்பார்கள்.
மிகுந்த விழிப்புணர்வுடன் இருப்பார்கள். அது இல்லாமல் மக்கள் மனதிலே நல்ல ஒரு தன்னம்பிக்கை வெளிவரும், துணிச்சல், தைரியம் இதெல்லாம் மேலோங்கி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். அடுத்ததாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய சுக்கிரன் சேர்ந்திருக்கிறனால் கேது ஞான வாழ்வு, சுக்கிரன் இன்ப வாழ்வு. அப்பொழுது இரண்டுமே மாறி மாறி இருக்கப் போகிறது. பெரும்பாலும் சுக்கிரன் அந்த வீட்டிலே நீசமாகிறார். கன்னிராசியில் சுக்கிரன் நீசமாகிறார், தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறார். அப்பொழுது எல்லா கிரகத்தை விட கேதுக்குத்தான் அதிகமாக சக்தி உள்ளது. மற்ற 8 கிரகங்களை விட கேதுக்குத்தான் அதிக சக்தி உள்ளது. அப்பொழுது சுக்கிரனுடைய பல குணத்தையும் எடுத்து அவர் கொடுக்கப் போகிறார். அப்போது கேது பகவான் கன்னிராசியில் இருக்கிற நாள் சுக்கிரனுடைய பலத்தை எடுத்து கொடுப்பதால் ஆன்மீக பெரியோர்கள், ஆன்மீகவாதிகள் இந்த காலகட்டங்களிலே பெண்கள் நிறைய இந்த ஆன்மீக துறையிலே நுழைந்து வெற்றி பெறுவார்கள். அவர்கள் ஜோதிடராக இருக்கலாம், அருள்வாக்கு கூறுபவர்களாக இருக்கலாம், ஆராய்ச்சி புரிபவர்களாக இருக்கலாம், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், தியான மார்க்கமாக பயிற்சி கொடுப்பவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட வகையிலே பெண்கள் கை ஓங்கி இருக்க போகிறது. பெண்கள் அதிகமாக இந்த துறைக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க இருக்கிறார்கள். இது இல்லாமல் ஆன்மீக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதுவுமல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள், திருமண காரியங்கள், சுபகாரிய முயற்சி இதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் நடந்து நல்ல ஒரு மக்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து சேரும். அடுத்ததாக கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் அவர் வக்கரம் பெற்றிருப்பதனால் எந்த பிரச்சனையும் வரப்பதற்கு வாய்ப்பில்லை. நீதி நேர்மை நிலைநாட்டப்படும், நீதித்துறை மேலோங்கும். அது இல்லாமல் விவசாயம் வளர்ச்சி அடையும், மழை நிறைய பெய்யும், மழை வெள்ளம் காணும். இதில்லாமல் பூமியிலே வெடிப்புகள், நிலச்சரிவுகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. அதுவும் வந்து அடங்கக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. இதில்லாமல் ராகு பகவான் மீனராசியில் இருப்பதால் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கப் போகிறது. எல்லோருக்கும் குரு கடாட்சம் ஏற்படும். குருவை வணங்க வேண்டும். ஜீவசமாதி தரிசனம், மகான்கள் தரிசனம் கை கொடுக்கும். நல்ல ஒரு விஷயங்களை நடத்தி கொடுக்கும். கடைசியாக ரிஷபராசியிலே குருவும் சந்திரனும் இருக்கிறார்கள். குரு மங்களயோகம் போய்விட்டாலும் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது சந்திரன் குருவனிலிருந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் ஒரு யோகம் போனால் இன்னொரு யோகம் வருகிறது. அதனால் குரு சந்திர யோகம் எல்லோருடைய வாழ்விலுமே ஒளி வீசக்கூடிய அமைப்பாக இருக்கும். நல்ல ஒரு புகழ், பதவி, செல்வம், அந்தஸ்து எல்லாமே தேடி வரும் மக்களுக்கு. இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இனி வரும் 12 ராசிக்குண்டான பலனை போய் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய உபாசன வேதனா மகாவாராகி நான் வணிக்கிறேன். ஓம் மகிஷத் பஜாகி வித்மகே சண்டகஸ்தாத்மிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத். வாராகி பரிபூர்ண கடைக்கு சொல்லி வாழ்த்தி மேசராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயுடைய பார்வை பலன் பார்க்கும்பொழுது 6ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த 3 இடங்களையும் பார்வையிடுகிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மேசராசிக்காரர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்பட்டு துணிச்சலாக காரியத்தை சாதிப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் முயற்சி எடுத்து வெற்றி பெறுவீர்கள். சாதனை மேல் சாதனை புரிவீர்கள். அப்படிப்பட்ட பலன்கள் தான் இப்போ உங்களுக்கு நடக்கப் போகுது. கடன் பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். அது கடன் அடையக்கூடிய வழி கண்டிப்பாக பிறக்கும். அது இல்லாமல் கடன் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாகவோ வங்கிகள் மூலமாகவோ கண்டிப்பாக கடன் கிடைக்கும். அதை வைத்து கடன்களை அடைக்கலாம். உங்களுடைய முக்கிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இது ஒரு வகை. அடுத்ததாக பார்க்கும் பொழுது உங்களுடைய 9ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால் உங்களுடைய வேண்டுதல், பிரார்த்தனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்திற்கு ஏற்றதாக இருக்கப்படுது. நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டியிருந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதுக்கு உண்டான பிரார்த்தனை நிறைவேற்றலாம். இது இல்லாமல் முருகர் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு. அதனால் மலை மேல் உள்ள முருகன் கோயில் சென்று அங்கு தங்கி ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாக இருக்கணும். அதுதான் முக்கியமாக சொல்லப்படுது. கோயிலில் 24 நிமிஷம் சொல்லப்படுது ஒரு நாளைக்கு. அதனால் 30 நிமிஷம், ஒரு அரை மணி நேரன்றது போதுமானதாக சொல்லும். அந்த கோயிலில் இருந்து முருகப்பெருமானை தரிசித்து 6 விளக்குகள் போட்டு முருகருக்கு வழிபட்டு வசதி இருந்தாக்கா பாலாபிஷேகம் செய்யலாம், அர்ச்சனை அபிஷேகம் செய்யலாம், வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். அந்த முருகர் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல்
உங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும், நினைத்த பொருட்கள் வீடு வந்து சேரும், ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பு கிடைக்கும், அவர் மூலிமா உதவிகள் வந்த வண்ணமாக தொடர்ந்து இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு உத்தியோகத்திலே நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கும். அது இல்லாமல் அதிகப்படியான வேலை வாய்ப்பும் கிடைக்கும். நீண்ட நேரம் பணி செய்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமானங்களும் கிடைக்கக்கூடும். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு அபரிதமான வளர்ச்சி உண்டாகும், தொழில் மேன்மை உண்டாகும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மக்கள் மத்தியிலே பிரசித்தி பெற்று விளங்கும். அதே போன்றுதான் வியாபாரத்துறையிலும் நீங்கள் வாடிக்கையாளர்களை நிறைய வந்து உங்களிடம் வந்து வியாபாரம் செய்வார்கள், அதன் மூலமாக வளர்ச்சி அடைவீர்கள். இது மாதிரிலாம் நடக்க போகுது. வருமானங்கள் கண்டிப்பாக உயரும். இதெல்லாமே மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரப்போகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது நீங்கள் செய்யக்கூடியது என்னவென்றால், யோசித்து நிதானமாக செயல்படுவதுதான் ஒரு சூட்சமான முறையாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு பார்த்தீர்களானால் அந்த இறை வழிபாடுன்றது முருகருடைய வழிபாடு செய்து வரலாம். அது இல்லாமல் சிவ வழிபாடும் உங்களுக்கு உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. சிவ கடாட்சம் பெற்று உங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்க. அதனால் அந்த சிவபெருமானை தரிசித்து வணங்கி வரலாம். சிவனும் சக்தியும் சேர்ந்த அம்சமாக உள்ள கோயில்கள் சென்று வழிபட்டு வர வேண்டும். ஏன்னா 2 பேர் சொல்லப்படுறாங்க. மீனராசின்ற போது 2 தெய்வங்கள். அப்போது சிவனும் சக்தி சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரர் கூட வணங்கிட்டு வரலாம் நீங்கள். அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி வணங்கிட்டு வரலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்மை ஏற்படும். மனைவியின் கை ஓங்கி இருக்கும். மனைவி மூலியமாக பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்ந்துவிடும். மனைவியின் வழியிலே நல்ல லாபங்கள் கிடைக்கப் போகிறது. இதெல்லாமே நடக்கப் போகுது. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆடை தானங்கள், ஏதோ ஆடை தானம் பட்டால் ஆயுள் வளரும்னு சொல்லப்படுது. ஆடைகள் இல்லாத ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் ஆடை வாங்கி கொடுக்கலாம், உணவு நீர் கொடுக்கலாம், இது மாதிரி கொடுத்து வரலாம். 2 பேர் சேர்த்தே கொடுக்கலாம். இது மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் இரட்டை குழந்தைகள், ட்வின்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அதில் பிறந்தவங்க ஏழ்மையான ஒரு நிலைமையில் உள்ளவங்களாக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் நிறைய தானம் பண்ணிட்டு வரலாம். அவங்களுக்கு ஏற்ற பிடித்தமான அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை செய்து வரலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் மிகுந்த நற்பலனாக தான் நடக்கப் போகுது. இதெல்லாம் பண்ணி அந்த முருகப்பெருமானையும் வணங்கி சிவசக்தியை வணங்கி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரிஷபராசிக்காரங்க பார்க்கும்பொழுது ஏற்கனவே குருவோட செவ்வாய் இருந்து குருமங்கல யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். இப்பொழுது செவ்வாய் பயிற்சியாகி மிதனத்துக்கு சென்று விட்டார். இருந்தாலும் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கு. அந்த வகையிலே உங்களுக்கு நன்மையான பலன் தான் இருக்க போகுது. திடீரென்று அதிர்ஷ்டங்கள் வரும், திடீரென்று எதிர்பாராத வாய்ப்புகள் வரும். இதெல்லாமே ரிஷபராசிக்காரங்கள் நடக்க போகுது. அதுவும் அல்லாமல் தூங்கிக்கிட்டே இருந்திருப்பீங்க, இப்போ எழுந்து நடமாடுவீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும். தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாமே நடக்க போகுது. அடுத்ததாக இந்த ரிஷபராசிக்காரன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு செவ்வாயுடைய பார்வை பலன்கள் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு பெரிய மனுஷர்களுடைய தொடர்பு கிடைக்கும். புண்ணியஸ்தலம் சென்று வரக்கூடிய அமைப்பு கிடைக்கும். நிறைய ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க. மக்கள் மத்தியிலே செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கெல்லாம் நல்ல ஜோராக நடக்கும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் வந்து அவங்களே வந்து உதவி பண்ணுவாங்க. இதனால் வரைக்கும் வராமல் இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிஞ்சிருப்பாங்க. ஆனால் இப்பொழுது அவர்கள் வந்து உதவி செய்வாங்க. என்ன பண்ணலாம், எது செய்யலாம் அப்படின்லாம் கேட்பாங்க. இது மாதிரி தான் வந்து நேரங்கள் நல்ல நேரங்கள் வரும்போது அப்படி தான் நடக்கும். இதுதான் உண்மையான விஷயம். அதன் பிறகு பார்த்தீங்களானால் உங்களுக்கு ஆயுள் விருத்தியாகும். கண்டங்கள் அப்படி இருந்தால் விலகிடும். இப்போ உள்ள காலகட்டத்தில் கண்டங்கள் வந்தால் கூட சிறு விபத்தை ஏற்பட்டு சரியாக போயிடும். அதனால் எப்படி வேணும் நீங்கள் பிரயாணத்தில் செல்லும்பொழுது கவனமாக இருப்பது நல்லது. வண்டி வாகனம் செல்லும் பொழுதும் பிரயாணத்தில் செல்லும்போதும் கவனமாக இருப்பது நல்லதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அடுத்தவருடைய விஷயங்களுக்கு நீங்களே வாலண்டியராக போய் உதவி பண்ணிங்கன்னா, உங்கள் நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், அவங்க எப்படி வந்து பண்ணுறாங்களோ கேட்குறாங்களோ அது மாதிரி நீங்கள் போய் பண்ணணும். நீங்கள் அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத தனலாபம் கிடைக்க போகுது. இது மாதிரிலாம் வரப்போகுது. உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். அடுத்ததாக உங்களுக்கு
வேண்டுதல் பிரார்த்தனைகள் அதெல்லாமே நிறைவேறக்கூடிய நல்ல நேரங்களாக இப்போ அமைஞ்சிருக்கு. இது இல்லாமல் உங்கள் ராசிக்கு வந்து பெருமாள் வழிபாடு போது, அதுவும் மிதுன ராசிக்கு ஒரு செவ்வாய் பகவான் போயிருக்கார். அதனால் பெருமாள் முருகர் ரெண்டும் பக்கத்தில் இருக்கலாம். பெருமாள் ஒரு கோயிலில் பக்கத்தில் இருக்கலாம், முருகர் ஒரு கோயிலில் பக்கத்தில் இருக்கலாம். இது மாதிரிலாம் இருந்தால் அவங்க 2 பேருக்குமே அந்த மலை மேல் உள்ள பெருமாளை சென்று வழிபடுவதும் மலை மேல் உள்ள முருகனை சென்று வழிபடும் ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு வச்சுக்கலாம். அவருக்கு துளசி மாலை சார்த்தி 5 நெய் தீபங்கள் போட்டு வரலாம், தாயாருக்கு வணங்கலாம், குங்கும அர்ச்சனை செய்து வரலாம். அதே போன்று முருகருக்கு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். நீங்கள் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் போகக்கூடிய அமைப்பாக இருக்கிறனால உங்களுக்கு முருகர் கோவில் சென்றீர்களானால் அங்கு கிடைக்கும், எல்லாம் வாங்கிட்டும் போகலாம். உப்பு மிளகு இந்த 2மே வாங்கிட்டு போகலாம். உப்பும் உங்கள் கையால் ஒரு 3 பிடி உப்பு எடுத்து போடணும். அந்த வேல் இருக்கும், முருகர் கோயிலுக்கு வெளியே வேல் இருக்கும். அந்த இடத்துல அந்த கொடிமரம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வேல் இருக்கும். அந்த இடத்துல அந்த உப்பும் மிளகும் 3 தடவையாக உங்கள் கையால் எடுத்து போட்டு வந்தீங்கன்னால் உங்களுடைய நோய் நொடிகள்லாம் விலகிடும். நாட்பட்ட நோய் இருந்தாலும் விலகிடும். இனிமேல் வரக்கூடிய நோயாக இருந்தால் கூட வந்த இடம் தெரியாமல் போய்விடும். இதெல்லாம் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை தான். முன்னாடியே சொல்லக்கூடியது தான் ஜோதிடம், அந்த வழிகாட்டி தான் ஜோதிடம். அதுக்காக தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்பொழுது ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லோருக்குமே சில பேர் குடும்ப சமேதராக கூட பிச்சை எடுத்துன்னு இருப்பாங்க. ஆண் புருஷர் இருப்பார், பொண்ணு அடிப்பான், பிள்ளைங்கள் எல்லாமே முடியாமல் இருப்பாங்க. கால் ஏதாவது உடஞ்சிருக்கும். அந்த மனைவிக்கு பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப சீக்காக ரொம்ப இது கஷ்டப்படுவாங்க. உண்மையானவங்களாக இருப்பாங்க. அதெல்லாம் இருக்காங்க. நம்ம பார்த்து தான் செய்யணும். எல்லாம் நல்லா கை கால் நல்லா இருக்கும் எல்லாம் போய் பண்ணுறத விட அந்த மாதிரி பார்த்து, குழந்தைங்களும் ரொம்ப சிறு குழந்தைங்களாக இருக்கும், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து உணவு, நீர் கொடுத்து ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம். ஆடைகள் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு எதை தேவையான கேட்கலாம், பொருள் கேட்கலாம். உங்களால் முடிஞ்சால் உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி கேட்டு அது மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தான தர்மங்கள் கண்டிப்பாக பலிதமாகும். எப்பவுமே தான தர்மங்களும் இறை பரிகாரங்கள் தான் நம்மளுக்கு வந்து கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக ஆக்கி கொடுக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த வகையில் சொல்லிட்டு வரோம். அதனால் இந்த ரிஷபராசிக்காரங்கள் இந்த செவ்வாய் பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள் சொல்லியிருக்கேன். இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் எல்லாமே சொல்லி வந்திருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லா நாளும் பெற்று வாழ்ன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். இப்போ உங்கள் ராசிக்கு தான் செவ்வாய் பகவான் வந்திருக்கார். அப்போது உங்கள் ராசியிலேருந்து 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் இந்த 3 இடங்களும் பார்ப்பார். அப்படி பார்க்கும்பொழுது என்ன பலன்கள் ஏற்பட போகுதுன்னு தான் சொல்லப்போம். செவ்வாய் வந்து 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கட்டி வச்சுருந்திங்கன்னா முடிக்காமல் இருந்திருக்கும். ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும். சில பேர் வந்து கட்டிகிட்டே வருவாங்க, ஒரு இடத்துல கேட்டிருப்பாங்க, அந்த வருமானம் ஃபுல்லாகவே சில பேருக்கு வாங்கி கட்ட மாட்டாங்க. சரி நமக்கு வந்துடும் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நடுவில் எப்படி நின்றுடும், அந்த பணம் வருவது தாமதமாகிடும். அப்பேற்பட்ட இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ உள்ள காலகட்டங்கள் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த பணம் கிடைத்து அந்த வீடு முழுமை பெற்றுவிடும். முழுசாக கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. இது இல்லாமல் அதே மாதிரி தான் அந்த இடம் வாங்குறதுக்கும் வீடு வாங்குறதுக்கும் வாகனம் கூட வாங்க முடியாது, தள்ளி தள்ளி போயின்னே இருக்கும். அதெல்லாம் இப்போ உள்ள காலகட்டங்களில் வாங்கிடலாம். கண்டிப்பாக மிதுனராசிக்காரங்கள் வாகனங்கள் வாங்கலாம். சொந்த வீடு முயற்சி கண்டிப்பாக பலிதம் அடையும். இது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அனுப்பப்பட்டு சொல்லியிருக்கேன். மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்திலே நிலம், வீடு, வாகனங்கள் கண்டிப்பாக அமையும். ஏனென்றால் அவர் செவ்வாய் பார்க்குறாரு. அது பார்க்கறனால அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இது இல்லாமல் இது கிடைச்சது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, சில மைனஸும் தான் வரும். 2 சொல்கிறது தான் ஜோதிடம். நன்மை மட்டும் சொல்கிறது மட்டும் ஜோதிடம் இல்லை. அப்போ நீங்கள் உஷாராக இருந்துக்கலாம், கவனமாக இருந்துக்கலாம். அப்போது இதன் மூலமாக பொறாமைப்படுவதாலேயோ கண் திருஷ்டியாலோ சில நட்பு, சில உறவுகள் உங்கள் விலக நேரிடும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒன்று வருது, அப்போ ஒன்று போகும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. மிதுனராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் நட்பு, உறவு சம்மந்தப்பட்ட வகையில் சில பேர் விலகி போவாங்க. சில மனஸ்தாபங்களால், சில பிரச்சனைகளால் அவங்க எதை கேட்டிருப்பாங்க, அவங்களால கொடுக்க முடியாது. நம்ம கேட்டோம் கொடுக்கல, ஆனால் வீடு மட்டும் வாங்கிட்டான், வண்டி வாங்கிட்டான், புதுசாக வீடு வாங்கிட்டான், எல்லாம் மாட்டான், நம்மளுக்கு மட்டும் கொடுக்கல அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் உங்களுடைய இதிலேருந்து பார்க்கும்போது அது சரியாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா பைசா தான் கொடுக்க முடியும், நீங்கள் இல்லைன்னா முடியாது. அதனால் அதுவே சரியாக போயிருக்கும் உங்களுக்கு. அப்போ அதை பற்றி கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக இன்னொரு நல்ல நேரம் வரும்போது அவங்க திரும்பி வருவாங்க, அவங்க உணர்ந்து புரிஞ்சுப்பாங்க. இதுவும் நடக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு 7ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பார்ப்பதால் சிறு சிறு சஞ்சனங்கள் கணவனுக்குள்ளே கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா செவ்வாய் போர்க்குணம் உள்ளவர். எதனா ஒரு விஷயத்தை ஊதி தான் விடுவார்.
கணவன் ஒன்று சொன்னால் மனைவிக்கு பிடிக்காது, மனைவி ஒன்று சொன்னால் கணவனுக்கு பிடிக்காது. அந்த நேரத்தில் அந்த மாதிரி அந்த வார்த்தைகள் வந்து துவேஷமாக மாறிடும். நல்லதாக சொல்லுவீங்க, ஆனால் அது உங்களுக்கு அவருக்கு வந்து பார்க்கும்போது கோபமாக தெரியும். அதே மாதிரி அவர் ஏதாவது சொல்லுவார், உங்களுக்கு அது வந்து கோபமாக தெரியும். இது மாதிரி தான் நடக்க போகுது. அப்போ என்ன பண்ணணும்? முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். சரி, அப்போது நல்ல நேரங்கள் அப்படி இருக்குது, அப்போ அவர் எதாவது சொல்லிட்டு போட்டோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு கணவன் மனைவிக்கு நினச்சிட்டிங்கன்னா, கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, இது பங்குதாரர்கள் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இதே தான் நிலைமை. அப்போது அவங்களும் அனுசரித்து போகணும். இது மாதிரிலாம் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். தொலைதூர பயணங்கள் கண்டிப்பாக ஏற்படும். பயணங்களால் சில பொருட்கள் மிஸ்ஸிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அதுக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். இது இல்லாமல் பெரிய பதவி ஒன்று உங்களுக்கு தேடி வரும். பெரிய பதவி ஒன்று தேடி வரும். அதை நீங்கள் வாய்ப்பாக கருதி அதை பயன்படுத்திக்கணும். அதுவும் இல்லாமல் வாய் வார்த்தைகள் அதிகமாக பேசாமல் கவனமாக இருந்து நீங்கள் உங்கள் இந்த காலகட்டத்தை கடத்தி செல்ல வேண்டும். இது இல்லாமல் உங்களுடைய 8ஆம் இடத்தையும் அவர் பார்க்கறதுனால ஆயுள் விருத்தி உண்டு. இருந்தாலும் சிறு சிறு அடிகள், சும்மா இப்படி இறங்குவீங்க, நடந்து போவீங்க, சின்ன சின்ன காலில் தடிக்க விழுவீங்க, இது மாதிரிலாம் தான் நடக்கும். பெரிய விபத்துகள், காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இல்லை. சிறு சிறு விபத்துகள், அடித்தடிகள், அது மூலிமா கூட வரக்கூடிய கஷ்டங்கள், இது மாதிரிலாம் ஏற்படும். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உஷாராக நடந்துக்கணும். அப்போது வரும்போது பார்த்து போகணும், பார்த்து வரணும், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் திடீர் வாய்ப்புகள் உருவாகும். முன்னாடியே சொல்லியிருக்கேன், திடீர் சந்திப்புகள் நிகழும். இப்போது சொன்னேன் இல்லையா, ஒரு நட்பு உறவில் பிரிஞ்சு போகிறாங்கன்னா புதுசாக யாராவது வந்து சேருவாங்க, புது நட்பு வந்து சேரும். உறவுகளையே வந்து தூரத்து உறவு கூட சொல்லிகிட்டு இருப்போம், நம்ம டிஸ்டன்ஸ் ரிலேஷன் அப்படி சொல்லுவோம். அவங்க வந்து இப்போது சேருவாங்க. க்ளோஸ் ரிலேஷன் போயிட்டால் கூட அந்த டிஸ்டன்ஸ் ரிலேஷன், தொலை தூரத்து உறவினர்கள் சொல்லுவாங்க. அவங்க பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கும், ஃபோனில் பேசாமல் இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு விஷயமா அவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்திருப்பாங்க, ஏதோ ஒரு வேலையாக வருவாங்க, உங்களை மீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ அது வந்து தொடரும். ஒன்று போனால் ஒன்று வரும். அதுதான் உண்மையான விஷயம். வாழ்க்கையில் இதுதான் நடக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போது அந்த தொலை தூரத்து உறவுகள் மூலிமா நல்ல உங்களுக்கு உதவிகள் ஏற்படும். அது மூலிமா நல்லபடியாக நடக்க போகிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது, இறை பரிகாரம் பார்க்கும்பொழுது குடும்பத்துடன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். குடும்பத்தோடு செல்லணும், தனியாக போகக்கூடாது. குடும்பத்தோடு போய் அந்த பெருமாள் வழிபாடு, ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் அவரை வணங்கிட்டு வரலாம். லக்ஷ்மி நாராயண பெருமாள் அவரை வணங்கிட்டு வரலாம். இது மாதிரி ஜோடியாக இருக்கிற பெருமாள் அவங்கள வணங்கிட்டு வரணும். அவர்கள் வணங்கும் பொழுது அவர்களுக்கு மாலை, 2 பேருக்குமே மாலை வாங்கி போட்டால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. ஏன்னா இந்த உங்களுக்கு அந்த பிரிவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறனாலையும், கருத்து விட ஒரு பிரச்சனை இருக்கனால பெருமாளுக்கும் தாயாருக்கும் மாலை வாங்கி போட்டாலும் சந்தோஷப்படுவாங்க. எப்பவுமே நல்லா கேட்டுங்க, மாலைன்றது என்ன, ஒரு கழுத்தில் மாலை போடும்போது சுபகாரியத்துக்காக சொல்லப்படுது. அதனால் நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சி தான் நடக்கும். அது நமக்கு போட்டாலும் சரி, நம்மளுக்கு போட்டால் எவ்வளோ சந்தோஷப்படுறோம். மாலை போட்டால் ஒரு பரிசு வாங்கும் போதோ, பாராட்டு பெறும்போதோ, ஒரு மேடையிலையோ, ஒரு இதில் அரசியல்வாதியாக இருந்தாலோ, சினிமா துறையில் இருந்தாலோ, பிரபலமான துறையில் இருந்தாலோ மாலை போடும்போது ரொம்ப சந்தோஷப்படலாம். அது மாதிரி தான் கடவுளுக்கும் அந்த சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். அது நான் வெளியே தெரியாது, இது வெளியே தெரியும். அதனால் கடவுளுக்கு, அந்த பெருமாளுக்கும் தாயாருக்கும் மாலை வாங்கி போட்டு வழிபட்டு வரணும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அடிக்கடி குழந்தைங்களுக்கு நல்ல ரொம்ப எளிமையான குழந்தை ரொம்ப பார்ப்பாங்க, ரொம்ப நோஞ்ச மாதிரி இருக்கும், உடல் வலியாக இருக்கும், நோய் நொடியாக இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு ஆகாரத்துக்கு கொடுக்கலாம். அதுக்குள்ள ஏதாவது காசு கொடுத்து வாங்கி கொடுமா, எதாவது பண்ணுமா, போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ குழந்தைக்கு, இப்படிலாம் சொல்லிட்டு வரலாம். அப்போ அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உதவினீங்கன்னா கண்டிப்பாக இந்த தான தர்மங்கள் உங்களுக்கு நல்ல புண்ணியத்தை வந்து சேர்த்து கெடுபலங்க குறைந்து நற்பலன் தான் ஏற்பட போகுது. அதனால் இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு வாங்க. இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் சரிசமமாக தான் இருக்க போகுது. அதனால் இதை நீங்கள் கடைப்பிடித்து நல்வாழ்வான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடகராசிக்கு பார்க்கும்பொழுது இது நாள் வரை அந்த 11ஆம் இடத்தில் உள்ள குருவோட செவ்வாய் சேர்ந்து குருமங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். ரொம்ப நல்ல விஷயங்களாக இருந்தது. நிறைய வாய்ப்புகள் பயன்படுத்திக்கிட்டீங்க. நிலம் சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கை கொடுத்தது. பண வரவுகள் நல்லா வந்து சேர்ந்தது. பணப்பற்றாக்குறை தீர்ந்தது. கடன்கள் கட்டுக்கடங்கி இருந்தது, எல்லாமே இருந்தது. இப்போது செவ்வாய் அந்த ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு வந்து விட்டார். உங்களுக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். 12ல் செவ்வாய் வந்து வர்றது அவ்வளோ ஒன்றும் சரியாக வராது. இருந்தாலும் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது அந்த குருவுடன் சந்திரன் இருந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். அப்போ சந்திரன்றது உங்களுடைய ராசி அதிபதி தானே. அப்போது குரு சந்திர யோகம் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது ஏற்படுகிறபடியால் இந்த காலகட்டங்களை நீங்கள் நல்லா கடந்து வந்துடுவீங்க. எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து
எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பொதுவாகவே இந்த செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு 3, 6, 7 இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது 3ஆம் இடத்தை பார்க்கும்போது தைரியம், வீரியம், பராக்கிரமம், வெற்றி, தனிச்சையாக செயல்படுறது, எங்கேருந்து அவ்வளோ தெம்பு வந்து தைரியம் வந்து தெரியாது. டக்குன்னு பண்ணுவீங்க, டக்குன்னு செஞ்சுடுவீங்க. இவ்வளோ நாள் இப்படி பேசாமல் இருந்தான், இப்போ எப்படி செஞ்சான், யாருமே செய்ய முடியாது, அவன் செஞ்சுட்டானே, அப்படி தான் சொல்லுவாங்க உங்களை. அப்போ அந்த கடகராசிக்காரங்களுக்கு புது தெம்பு எப்படி இப்போது புது புனல், புது ஆடி பெருக்கின்ற போது தண்ணி புதுசாக திறந்து விடுவாங்க அப்படிலாம் சொல்கிறேன் இல்லையா, புது வெள்ளம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் உங்களுக்கு அந்த புது தெம்பு. ஒரு புது தெம்புன்ற போது ரொம்ப விசேஷமாக இருக்கும். சாதாரணமாக இருக்கிற தெம்பை விட புது தெம்பு ரொம்ப விசேஷம். எப்படின்னு சொன்னால், இதனால் வரைக்கும் செய்ய முடியாத வேலைலாம் செஞ்சு முடிப்பீங்க, முடியாத விஷயத்தை முடிச்சு கொடுப்பீங்க, இது மாதிரிலாம் பண்ணுவீங்க. எப்பயுமே பொதுவாக கடகராசிக்காரங்க முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டாங்க. அந்த வகையில் இப்போது அவங்களுக்கு அந்த தைரியமும் சேர்ந்து விட்டபடியால் நல்லா சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. எல்லாம் ஒரு முயற்சி எடுத்து அதில் வெற்றி அடைப்பு போகிறீர்கள். அப்போ எல்லாமே பாராட்டுவாங்க, உங்களுக்கு பரிசு பாராட்டெலாம் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுடைய மனைவி வழி உறவு மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. அவங்க வழியில் இது நாள் வரைக்கும் இல்லாத உதவிகள் வந்து கிடைக்கும். இளைய சகோதரத்தின் மூலிமா நல்ல ஒரு வாய்ப்பு வந்து உருவாகி உங்களுக்கு அதுவும் கிடைக்கும். அவர் வந்து பக்கபலமாக இருப்பார். அது தங்கையாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். இது மாதிரிலாம் நடக்க போகுது. இது இல்லாமல் பிரயாணங்கள் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேகமாக போகக்கூடாது, மிதமான வேகத்தில் தான் போகணும். கடகராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கபடியால் அந்த சனி வக்ரமாக இருந்தாலும் இப்போது உள்ள சூழ்நிலை பிரகாரம் விபத்து ஸ்தானம் தான் அந்த 3ஆம்னு சொல்லப்படுது. அப்போது அதை செவ்வாய் பார்ப்பதால் மிக கவனமாக இந்த செவ்வாய் பயிற்சியின் போது மிதமான வேகத்தில் சென்று மிதமான வேகத்தில் வர வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும்பொழுது கவனங்கள் சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வண்டி செக் பண்ணிக்கணும், வண்டியில் காற்று இருக்கா, பெட்ரோல் இருக்கா, இது கண்டிப்பாக போடணும். ரெண்டுமே செய்யணும். காற்று இல்லைன்னா வண்டி வந்து ஒரு இடத்துல கோணலாக போயிடும், கட்டுப்பாட்டு இழக்குன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் அப்படி தான். அதே மாதிரி பெட்ரோல்னா வேகமாக போயிட்டே இருப்பீங்க, டக்குன்னு நின்றுடும் வண்டி. அப்போ பின்னாடி வண்டி என்னாகும், இது மாதிரி விஷயங்கள். அதனால தான் இது சின்ன சின்ன விஷயங்கள் தான். அப்போது வண்டி எடுக்கும்பொழுது காற்று சரி செலுத்த வேண்டும், பெட்ரோல் போட்டுக்கொள்ள வேண்டும். இது மாதிரி பண்ணிட்டு வரணும் கடகராசிக்காரங்களுக்கு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க, தப்பிச்சு வந்துடுவீங்க. தைரியமான சூழ்நிலை ஏற்பட்டு அதை சமாளித்து வெற்றி பெறுவீங்க. அடுத்ததாக 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன்கள் கட்டுக்கணிக்கு தான் இருக்கும். கடன் கொடுத்தவங்களாம் அதிகமாக பிரச்சனை பண்ண முடியும். இதனால் வரைக்கும் பண்ண மாட்டாங்க, இன்னமும் பண்ண மாட்டாங்க. இந்த செவ்வாய் பயிற்சியின் போதும் அந்த பலன் தான் தொடரும். கடன் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். சில பேர் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இல்லைங்க, உங்களுக்கு அது தகுதி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்பொழுது எப்போ தான் சொல்லியிருக்கேன், நேரங்காலம் வரும்போது கண்டிப்பாக நடக்கும். இப்போது பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு போட்டுட்டேன், நீங்கள் எது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் கிடைக்கும். எதிரிகள் தொல்லை ஒழிஞ்சிரும். எதிரிகள் வந்து யோசிப்பாங்க, இவர் வந்து இவ்வளோ தூரம் பண்ணியும் ஒரு தெய்வ சக்தியால் ஒரு முன்னுக்கு வந்துடுறாரு, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பின் வாங்கிடுவாங்க. கொஞ்ச நாள் பேசாமல் இருப்போம்னு சொல்லி விட்டுருவாங்க, ஒதுங்கிடுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் நோய் நொடிகள்லாம் இருந்தால் கூட சிறு சிறு உபாதைகள் தான் கொடுக்கும், பெருசாக ஒன்றும் வராது. படுத்தபடியாக இருக்கிற மாதிரிலாம் நடக்காது. இருந்தாலும் இந்த கடகராசிக்காரங்களை நான் சொல்வது என்னவென்றால், மருத்துவ பரிசோதனை, முழு பரிசோதனை சொல்கிறோம் இல்லையா, மாஸ்டர் செக்கப் சொல்கிறோம் இல்லையா, அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கணும். அப்போ பண்ணிக்கிட்டால் தான் நல்லது. இது இல்லாமல் நீங்கள் இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உக்கிரமான தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் பண்ணணும். அப்போது செவ்வாய் பயிற்சின்ற போது நீங்கள் முருகர் வழிபாடு கண்டிப்பாக செல்ல வேண்டும். முருகரிலே வீரமான முருகர் சொல்லப்படுது. திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், சிக்கல், சிங்காரவேலர், இதெல்லாமே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர் அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த முருகர் கோயிலெலாம் நீங்கள் வழிபட்டு வரலாம். அது இல்லாமல் வாராகி அம்மனை வழிபட்டு வரலாம், காளியம்மனை வழிபட்டு வரலாம், அங்காள பரமேஸ்வரி, இது மாதிரி உள்ள சக்தி வாய்ந்த அம்மன் வழிபாடுகளை வைத்துக்கொள்ள நல்லது. பௌர்ணமியிலே அம்மன் வழிபாடு வைக்கலாம், அமாவாசை பௌர்ணமியிலே, செவ்வாய் வியாழக்கிழமையில் முருகர் வழிபாடு வைத்துக்கொள்ளலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இறைப்பறைகள் மூலம் நல்லது நடக்கும். தான தர்மம் பார்க்கும்போது நீங்கள் விதவைகள், வாழ்க்கை கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், இவங்களெல்லாம் பண்ணலாம். திருநங்கைகளுக்கும் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் ஜீவராசிகளுக்குன்னு உணவிட்டு வரலாம். தெருநாய்கள், காகத்திற்கு, பொதுவாக கடகராசிக்காரன் காகத்துக்கு உணவு கொடுத்து வருவது மிகவும் நல்லதாக சொல்லப்படுது. அது இல்லாமல் பசுமாட்டிற்கு உணவு கொடுத்து வரலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை மேம்படும். இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கண்டிப்பாக நல்லா தான் இருக்க போகுது. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எப்படின்றால், இந்த கடகராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இப்போது ஏற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் சிந்தித்து செயல்பட்டு
உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனை முடியணுமோ அந்த பிரச்சனையிலே முழு கவனத்தை செலுத்தினீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி நடக்கும் காலங்களிலே உங்கள் முயற்சி வெற்றி பெறும். நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள், பிரபலமாவீர்கள், மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெறுவீர்கள், உங்களுக்கு கேட்ட எல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்போம்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிம்ம ராசிக்கு ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்து வந்தது. ஏனென்றால் கிரகங்கள் பொதுவாக சரியான இடத்தில் இல்லாதபடியால் அவர்கள் தடுமாறி ஒரு விதமான பய உணர்வுடன் விரக்தியாக தான் வாழ்க்கை வந்து கொண்டாங்க. அதை நம்பி சொல்லியிருந்தாங்க. பொதுவாக கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க, சிம்மராசிக்காரங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. இருந்தாலும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு பார்க்கும் பொழுது செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். எப்பவுமே 11ஆம் இடத்துக்கு எந்த ஒரு கிரகம் வந்தாலும் அது நன்மை தான் செய்யன்றது சாஸ்திர விதி, ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டதாகும். அந்த வகையிலே இந்த மிதுன செவ்வாய் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் லாபங்களை கொடுக்க போகிறது. அவர் பார்வைப்படும் இடங்களும் உங்களுக்கு நல்ல விஷயமெல்லாம் தரப்போகுது. இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலிமா லாபங்களை கொடுக்கும். இதனால் வரைக்கும் உதவி பண்ணாமல் இருப்பாங்க. அவங்க ஓடோடி உதவி பண்ணுவாங்க. கூட அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்வாங்க. கூட துணைக்கு வருவாங்க, எல்லாமே செய்வாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். சுபகாரிய முயற்சி கண்டிப்பாக பலிதமாகும். இது மாதிரிலாம் நடக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு இறை வழிபாடு கண்டிப்பாக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஏன்னா இப்போ நல்லா இருக்கும் போது டைம், அதனால் செவ்வாய் நல்ல இடத்துக்கு வந்திருக்கார். அப்போது அடிக்கடி சிவ வழிபாடு, முருகர் வழிபாடு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அக்னி சம்மந்தப்பட்ட சிவன் கோவில் போயிட்டு வரலாம், முருகர் கோவில் போயிட்டு வரலாம். அங்கே நடக்கக்கூடிய ஹோமங்களில் கலந்துக்கலாம். இல்லை வசதி வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வீட்டில் ஒரு ஹோமம் நடத்தி அது பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பூமி லாபங்கள் கிடைக்கும். வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைவு பெறும். கட்டி முடிக்காமல் இருந்தீங்கன்னா அது கட்டி முடிச்சிடலாம். வீடு ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சேரும். இது மாதிரிலாம் நடக்கும். இப்போ அரசாங்கத்துடைய தொடர்பு கிடைக்கும். போலீஸ் சம்மந்தப்பட்ட துறை, இராணுவத்துறை, இது மாதிரிலாம் உள்ள விவசாயத்துறை, இது இல்லாமல் புதிய விதமான ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய தொல்லியல் துறை, இது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் சேரும். உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம், தொழில்கள் எல்லாமே வளர்ச்சி அடையும். இது மாதிரிலாம் நடக்க போகுது சிம்மராசிக்காரங்களுக்கு. இது இல்லாமல் இந்த சிம்மராசிக்காரங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குது. பூர்வ புண்ணியம் மூலிமா முன்னோர்களுடைய வழிபாடு செய்யணும் நீங்கள் இந்த காலகட்டத்தில். அப்போது நதி ஓரம், கடல் ஓரம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இல்லை குளக்கரை, கோவில் பக்கத்தில் இருக்கிற குளக்கரையில் முன்னோர்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். அமாவாசை என்று செஞ்சு வரலாம். காகத்திற்கு உணவு வைத்து வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முன்னோர்களை நினைத்து வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் விடாமுயற்சி வெற்றி பெறும். முயற்சியை விட விடாமுயற்சி பண்ணணும். பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் விடாமுயற்சி. முயற்சின்றது ஒரு தடவை செய்வோம், ஒரு தடவை ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், ஒரு தடவை ஃபோன் பண்ணுவோம், எடுக்கலாம் கம்முன்னுருவோம். அப்படி கிடையாது. உடனே ஃபோன் பண்ணக்கூடாது. அது பண்ணால் தான் அடுத்தவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எப்பயுமே கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு ஃபோனு, இன்னும் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு ஒரு ஃபோனு, அப்படி பண்ணலாம். ஒரு 2 தடவை 3 தடவை பண்ணிங்கன்னா அப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி அவங்க ஃபோன் எடுத்து உங்கள்கிட்ட பேசுவாங்க, உங்கள் பிரச்சனையும் தீரும். அப்படி விட்டுட்டிங்கன்னா நீங்களும் மறந்துடுவீங்க, அவங்களும் மறந்துடுவாங்க. இதுதான் நிறைய விஷயத்தில் என்னுடைய அனுபவத்துலேயும் ஆராய்ச்சிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த உதவிகள் கிடைக்காமே போயிடும். அப்போது முயற்சியை விடாமுயற்சியை நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. நிறைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இறை வழிபாடு நீங்கள் போக மாட்டீங்க, இருந்தாலும் போயிட்டு வரணும். இப்போ உள்ள காலகட்டத்தில் போயிட்டு தான் வரணும்னு சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் போயிட்டு வாங்க. அது இல்லாமல் தான தர்மம் பண்ணும்போது நிறைய வயதான பெரியவர்கள் தடுமாறி இருப்பாங்க, நடக்க முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணலாம். நடக்கிறதுக்கு உண்டான வாக்கிங் ஸ்டிக்கு வாங்கி கொடுக்கலாம். அது இல்லாமல் உணவு சம்மந்தப்பட்டது வாங்கி கொடுக்கலாம், உடைகள் வாங்கி கொடுக்கலாம், தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பாத்திரம் மருந்து பிச்சை எடு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் அதை தான தர்மம் செஞ்சுட்டு வரணும். அப்போ தான் அது பயனளிக்கும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். பெரியவங்களுடைய மதிப்பு மரியாதை இருக்கணும். அவங்க இப்போ சொல்கிறத கேட்கணும். அப்போலாம் பெற்றோர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ஏன்னா சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் தந்தை ஆசீர்வாதம், தாயாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போது கண்டிப்பாக எல்லாத்தையும் முன்னுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் தினசரி சூரிய நமஸ்காரம் செய்து வரணும். அதுவும் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இறை வழிபாடு மூலமாக, தானதர் மூலமாக எல்லாம் நல்லதாக நடக்க போகுது. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு செவ்வாய் பேச காலகட்டங்கள் ஒரு பாதிக்கு பாதி கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி, இது இல்லாமல் நீங்கள் ஒரு குறிக்கோளோடு நீங்கள் பயணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வெற்றி வரும். ஏனோ தானே இருக்கக்கூடாது.
எடுத்தங்க ஊற்றக்கூடாது. சரி, இந்த விஷயத்துக்கு நம்ம போகிறோம், இதுதான் முடிக்கணும், இது சக்ஸஸ் பண்ணணும் அப்படி தான் நினைக்கணும். ஒரு பிளான் போட்டிங்கன்னா அந்த திட்டம் போட்டு அந்த திட்டத்தை முடிக்கிற வரைக்கும் தூங்காமல் முயற்சி எடுக்கணும். அதுக்குண்டான ஸ்டெப் எடுக்கணும் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்குண்டான முயற்சி எடு, அதுக்குண்டான விஷயத்தை போடு, அதுக்கு யோசி, அதுக்கப்புறம் பண்ணு அப்படி தான் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் நடக்கும். நிறைய தியானங்கள் செஞ்சு வரலாம். நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் பண்ணிட்டு வரலாம், இரவு படுக்கவும் தியானம் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு குலதெய்வம், இஷ்ட தெய்வம் அந்த வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்களுக்கு ஏற்ற வகையில் அமைஞ்சு உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும். நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டு அப்பாடா பரவாயில்லையே இப்போ அப்படின்னு பெருமூச்சு விட போகிறீங்க. அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் போய்ட்டு வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னிராசிக்காரர்கள் பார்க்கும்பொழுது பெரும்பாலும் செவ்வாயுடைய பார்வை கண்டிப்பாக படுது அவங்களுக்கு. செவ்வாய் அவங்க வீட்டுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். எப்படி 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதுன்னு சொல்லிக்கணும், அந்த மாதிரி 10ஆம் இடத்தில் இருந்தால் முயற்சியால் ஜெயம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுது. அப்போ 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக முயற்சி செய்யணும். எந்த விஷயத்துக்கு வேலை இல்லையா, வேலைக்கு ஒன்றா முயற்சி பண்ணணும். தொழில் ஆரம்பிக்கணுமா, அதுக்கு ஒன்றா முயற்சியில் இறங்கணும். அதுக்கு ஒன்றா லைசன்ஸ் வாங்கலாம், 4 பேர் போய் பார்க்கலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். வியாபாரம் இல்லையா, அதுக்கும் லைசன்ஸ் வாங்கலாம், இடம் பார்க்கலாம். வியாபாரத்துக்கு நல்ல இடமா பார்க்கணும், முக்கியமாக அதுதான் முக்கியமாக சொல்லப்படுது. இடம் பொருள் யாவில் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம், இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். அது இல்லாமல் 10ஆம் இடத்துல இருக்கனால போட்டி பந்தயங்களை கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. பரிசு பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாமே நடக்க போகுது. அப்போது கன்னிராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். உங்கள் ராசி அவர் பார்க்கறனால நல்ல விழிப்புணர்வு ஏற்படும். உங்களுக்கு இதனாலுக்கு இந்த சோம்பலாக இருந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாகிடுவீங்க. கண்டிப்பாக அதை பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்கள் தான் மேலோங்கிட்டே இருக்கும். நீங்கள் செய்கிறது இல்லாமல் மற்றவங்களையும் செய்ய வைப்பீங்க. உங்கள் கூட பழகிறவங்க, நட்பு, உறவு இவங்க எல்லாமே சொல்லுவீங்க. நீங்களே அட்வைஸ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, நானும் வரேன் உங்க கூட, நானும் செய்கிறேன், எனக்கும் நான் பார்த்துக்கிறேன், உனக்கும் பார்த்துக்கிறேன், இப்படி தான் சொல்லுவீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வரீங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. அது இல்லாமல் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீங்க. வெற்றி எல்லாமே வெற்றி மேலே வெற்றி பெற போகிறீங்க. சிறு சிறு பிரயாணங்கள் தொடர்ந்தபடி இருக்க போது உங்களுக்கு அது மூலிமா லாபங்கள் வரும். இருந்தாலும் பிரயாணத்தில் கொஞ்சம் கவனம் தேவைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். அது இல்லாமல் எண்ணெய் எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஈடக்கூடிய நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு. இது இல்லாமல் இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, அது வீடு கூட்ட முயற்சியில் போய் இறங்கலாம் நீங்கள். அது இல்லாமல் பத்திரப்பதிவு பண்ணாமல் இருந்திருப்பீங்க, அதெல்லாம் பண்ணலாம். சொத்து வாங்கணும், விற்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும். அதுவும் இப்போ நீங்கள் தைரியமாக ஈடுபட்டு அதில் செய்யலாம். உங்கள் சொத்து விற்கப்படும், வாங்கப்படும், எல்லாமே நடக்கும் இப்போது காலகட்டங்கள். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது முயற்சியால் எல்லாவுடைய வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. அது இல்லாமல் வெளிவட்டார் பழக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மூலிமா உங்களுக்கு நன்மை நடக்க போகுது. நிறைய யாரை பார்த்தாலுமே நீங்கள் அவங்களோட பேசணும், டச்சு வச்சுக்கணும், தொடர்ந்து அவங்களுடைய தொடர்பு இருக்கணும். அப்போ தான் எந்த ஒரு விஷயமும் நடக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போது அப்போலாம் அளவான நண்பர்கள், அளவான உறவுகள் அப்படி இருந்தது. ஏன்னா உறவுகள் நிறைய இருக்கும், இருந்தாலும் நம்மளுக்குன்னு நல்ல உறவுகள் தான் வச்சுப்போம். அப்போது அவங்க தான் வருவாங்க, நம்மளும் அவங்களோட பழகவும் போகணும், பேசுவோம். அதே மாதிரி நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. நிறைய நண்பர்கள் இருந்தால் கூட நிறைய க்ளோஸ் ரிலேஷன், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லுவோம். அவங்க மூலிமா தான் நம்ம நன்மை நடக்கும், நம்மளும் அவங்களோட தான் டச் வச்சுப்போம். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தா பொதுவாகவே பெரும்பாலும் யாரையும் ஒருத்தர் மீட் பண்ணுறது கிடையாது. எல்லாமே ஃபோனில் தான் பேசுகிறோம், போகிறோம், வரோம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் தான் பார்த்துக்குறோம், பேசிக்கிறோம், ஷேர் பண்ணிக்கிறோம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரோம். அப்போது இந்த மாதிரி வகையில் கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறனால நீங்கள் நேரடியாக சென்று இப்போ ஒருத்தர் வீட்டில் போய் அவங்க வீட்டில் போய் மீட் பண்ணலாம், அவங்க இருக்கிற இடத்துல போய் மீட் பண்ணலாம், அவங்க தொழில் செய்கிற இடத்துல பண்ணலாம், உத்தியோகம் செய்கிற இடத்துல போய் பார்க்கலாம். ஃபோனில் பேசுறது மட்டும் இல்லாமல் நேரில் சென்று பார்த்து வர வேண்டும். அதுக்கு தான் இப்படி சொல்லியிருக்கேன். அப்போது நேரடியான முயற்சி வெற்றி பெறும். மறைமுகமான முயற்சியை விட நேரடியான முயற்சி வெற்றி பெறும். அப்போ கன்னிராசிங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கேன். நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு பார்க்கும்போது பெரும்பாலும் உங்கள் ராசிக்கு புதன் வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த புதன் நல்ல ஒரு விஸ்வரூப தரிசனம் முதல்ல கோயிலில் திறந்தவொன்னு விஸ்வரூப தரிசனம் பெருமாள், அந்த பெருமாள் வழிபாடு பண்ணலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். விநாயகர் வழிபாடு தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் செவ்வாய் பயிற்சியார் நடக்கிறபடியால் முருகர் வழிபாடு முயற்சி சொல்லியிருக்கு இல்லையா, முயற்சி எடுத்து முருகர் வழிபாடு பண்ணலாம். பெரும்பாலும் முருகர் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் முருகனாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படி தானே சொல்கிறோம். வெற்றி தானே ஃபஸ்ட்டு சொல்கிறோம். அதனால் அந்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள்
அடிக்கடி இந்த முருகனுடைய திருப்புகழ், கந்த சஷ்டி, சண்முக கவசம், கந்த சஷ்டி கவசம், இது மாதிரிலாம் படிச்சுட்டு வரலாம். கந்த புராணம் இது மாதிரிலாம் படிச்சுட்டு வரலாம். அதாவது கோயில் போகிறது, தான தர்மம் பண்ணுறது மட்டும் இல்லை, இறை சிந்தனையோடு இருக்கணும். அந்த ஸ்லோகங்களை படிச்சுட்டு வரலாம், மந்திரங்கள் சொல்லலாம், இறைவனுடைய நாமாக்களை சொல்லலாம். அது இல்லாமல் தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே ஜெபிக்கலாம், ஜபம் செய்யலாம், தியானம் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் பண்ண தான் நம்மளுக்கு சக்திகள் அதிகமாகி எல்லாமே செய்யணும். நாங்கள் ஒன்று சொன்னால் கூட இங்கே ரெண்டாக செய்யணும். அதுதான் முக்கியமான விஷயமா இருக்கும். நாங்கள் சொல்கிறது தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால், உங்களுக்கு அந்த எண்ணத்தில் இப்படி சொன்னார், நம்ம இன்றைக்கி மட்டும் தான் கோயிலுக்கு போக சொன்னார், நம்ம டெய்லி போனால் என்ன அப்படின்னு கூட மனசில் நினச்சி நீங்கள் போகலாம். தினசரி கூட கோயிலுக்கு போகலாம், தப்பு கிடையாது. செவ்வாய்க்கிழமை தான் முருகர் வழிபடணும், புதன்கிழமை தான் பெருமாளை வழிபடணும், வெள்ளிக்கிழமை தான் அம்மன் வழிபடணும் அப்படிலாம் கிடையாது. தினசரி வழிபாடு செய்யலாம். அவர்களுக்கு ஏற்ற நாள், சிறப்பான நாட்கள் தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தினசரி வழிபாடு பண்ணினாலே கண்டிப்பாக தெய்வ சக்தி அதிகரித்து அது மூலிமா சீக்கிரத்தில் பிரச்சனை தீரும். அதுதான் உண்மையான விஷயம். எப்பயுமே நம்ம கஷ்டமாக இருக்கும்போது தான் அடிக்கடி கோயில் போவோம். அதுதான் இப்போ சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். நீங்கள் தான தர்மங்கள் பண்ணும்போது பார்க்கும்பொழுது பெண்களுக்கு, திருமணமாகாத பெண்களுக்கு அதுக்கு உதவி பண்ணலாம். இல்லை அவங்க வரன் பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு உண்டான முறையில் உதவி பண்ணலாம். என் பக்கத்தில் ஒரு நல்ல பையன் இருக்கான்னு சொல்லலாம். இல்லை ஆனால் இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்குது, நீங்கள் உங்கள் பையனுக்கு பாருங்கள் அப்படி சொல்லலாம். இதெல்லாம் கூட ஒரு உதவிகள் செய்கிறதே ஒரு புண்ணியம்தான், தான தர்மங்களுக்கு சேர்ந்தது தான். கை காட்டி விடுறதும் அதே தான். அதனால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல நடக்க போகுது. நான் சொன்ன இந்த இறை வழிபாடு எல்லாரும் பண்ணிட்டு வாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இந்த செவ்வாய் பயிற்சி பலன் நல்ல ஒரு பலனை திருப்பத்தை கொடுக்க போகுது. அப்போது கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு திருப்பம் ஏற்படக்கூடிய பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போகுதுன்னு சொல்லி நான் சொன்னபடி நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எல்லா நாளும் பண்ணிட்டு வாழ போகிறேன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துலா ராசிக்காரன் பார்க்கும்போது இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3, 4, 12ஆம் இடங்களை பார்க்குறார். 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு உத்வேகம் உங்களுக்கு வந்துடும். துடிப்பாக இருப்பீங்க, ஏதாவது செஞ்சு தானே ஆகணும், இப்படி செய்யாமல் இருந்தால் எப்படி தான் நம்ம கதை போகிறது. பெரும்பாலும் இதே கேள்விகள் தான் உங்கள் மனசில் எழுந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உள்ள காலகட்டங்களில் துளாராசிக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. குரு பயிற்சியும் சரியில்லை, ராகுகேது பயிற்சியும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இந்த வகையில் தான் நிறைய விஷயங்கள், தாமதங்கள், தடைகள் இதெல்லாமே தான் துளாராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதை மீறிய நல்ல விஷயம் நடக்க போகுது. இப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு ஒரு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமை வந்து சேரும். மனசில் ஒரு எண்ணங்கள் எப்படி எழுந்துக்கிட்டே இருக்கும், எதாவது நம்ம செய்யணும், எதாவது பண்ணணும், இப்படி தான் இருப்பீங்க, நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய வகையில் தான் வாய்ப்புகளும் வந்து சேரும். அதில் நல்லா ஜெயிச்சு வந்துடுவீங்க. இப்போ உள்ள காலகட்டங்கள் பரவாயில்ல அப்படின்னு தான் தோணும். ஏதோ நம்ம முயற்சி பண்ணுறோம், கண்டிப்பாக நடக்குதே, பரவாயில்லையே. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒன்றுமே நடக்கலை, ஏனோ தானம் தான் இருந்தது. நம்ம எல்லார்ட்டையும் பேசும்போதும் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க, நம்மளுக்கு ஒன்றும் நடக்கலை, எப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம், புலம்பிகிட்டு இருந்தோம். விரக்தியில் மனநிலை சரியில்லாமல் இருந்தோம், இப்படி தான் இருந்தோம். யாரை போய் பார்க்குறது, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இப்படி தான் நினச்சிட்டு இருந்தீங்க. அதெல்லாமே இப்போ உள்ள காலகட்டத்தில் நல்லா இருக்கும். அப்போது அந்த 3ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாதிக்கணுடைய ஒரு தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே வந்துடும். துணிஞ்சு எல்லாமே செய்வீங்க. ஒரு இடம் போய் பார்த்துட்டு வந்துடுவீங்க. அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுவீங்க. அதுக்குண்டான பதில் தெரிஞ்சுப்பீங்க, ஆர்வமாக இருப்பீங்க. இது மாதிரி தான் நடக்கும். இல்லாமல் உங்களை விட்டு விலகி போனவங்களாம் இப்போ கொஞ்சம் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அது நெருங்கிய நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் வந்து சேருவாங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துங்க. எப்பவுமே அவங்களே போவாங்க, அவங்களே போவாங்க. அதுதான் உண்மையான விஷயம். நம்ம யாருமே அனுப்புறதில்லை, நம்ம யாருமே சேர்த்துக்கிறதில்ல. இதுதான் காலங்காலமாக நடந்துட்டு வர விஷயங்கள். அந்த வகையில் இப்போ அந்த மாதிரி வரும்போது அவங்கள போய் நீங்கள் உபயோகப்படுத்திங்க. அவங்க மூலிமா நன்மை நடக்கும், எல்லாமே நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வீடு வாசல் அமையக்கூடிய அமைப்பு,
சில பேர் வந்து வாங்கி போட்டு விற்பாங்க. அது மாதிரி உண்டான விஷயங்கள் அது மாதிரி நடக்கும். நீங்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கலாம். ஒரு சேமிப்பு நல்லதாக அமையணும், அது செலவாயிடக்கூடாது, வீண் செலவாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் வாங்கி போகிறது, ஒரு வீடு வாங்கி போகிறது, இது மாதிரிலாம் நடக்கும். அதுக்குண்டான அமைப்பும் அமையும். இப்போ உள்ள காலகட்டங்களில் கண்டிப்பாக அமையும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த செவ்வாய் பையர் செயலாளர் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அது தோட்டந்துறவு உள்ளதாக இடமா கூட அமையலாம். பண்ணை வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபார்ம் ஹவுஸ், அது மாதிரி கூட அமையும். அது மாதிரி இந்த வெளியூர் வெளிநாட்டவங்களாம் அப்படி தான் முதலீடு பண்ணி வாங்கி போடுறாங்க. அந்த லிஸ்ட்டில் இப்போ நீங்களும் சேர போகிறீங்க. நீங்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இல்லை உள்ளூரில் இருந்தாலும் சரி, அது மாதிரி வீடுகள், அந்த மாதிரி அமைப்புகள் கொண்ட விஷயங்கள் எல்லாமே நன்மை நடக்கும். இது இல்லாமல் சமூக சேவையில் கொஞ்சம் ஆர்வம் உங்களுக்கு வரும். இந்த காலகட்டங்களில் ஏழைகளுக்கு உதவி பண்ணணும், எதனா ஒன்று செய்யணும், அங்கங்கே கஷ்டம் நடக்கிறதுலாம் போய் உதவி பண்ணணும், இப்படிலாம் நினைப்பீங்க. அந்த எண்ணங்கள் வரும். அப்போ அந்த எண்ணங்கள் வரும்போது, நல்ல எண்ணங்கள் வரும்போது நல்லதாக நடக்கும். கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது உங்களுக்கு. அது இல்லாமல் உங்களுடைய மனைவி வழி உறவு, மனைவியாக இருந்தால் மனைவி உறவு, கணவனாக இருந்தால் கணவன் வழி உறவு, இவங்க 2 பேர் அதுதான் சொல்லுவாங்க, இன்லா அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி உறவுகள் பலப்படும். அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு பண்ணுவாங்க. ஏதோ ஒரு விசேஷம் கூடுவாங்க, அதில் உங்களுக்கு கௌரவிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க, பாராட்டுவாங்க, பரிசு கொடுப்பாங்க, இதெல்லாமே நடக்கும். அப்போது கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். நீங்கள் சந்தோஷம் தானே படுவீங்க. அதுதான் இப்போ நடக்க போகுது. அது இல்லாமல் எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பாராத விருந்தாளி வருவாங்க, வந்துக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு வருவாங்க. அப்போலாம் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு, ஃபோன் வசதி இருக்கும்போது ஃபோன் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி கடிதம் போட்டு வருவாங்க. ஃபோன் வசதி இல்லாத நேரத்தில் கடிதம் போட்டு நான் இது மாதிரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வருவாங்க. திடுதப்புன்னு வந்து நிற்க மாட்டாங்க. ஏன்னா விருந்தாளிகளுக்கு தெரியும் நம்ம திடுத்து போய் நிற்கக்கூடாது, அவங்க கஷ்டப்படுவாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது. காலைல ஃபோன் பண்ணுறாங்க, சாயந்தரம் வந்துடுறாங்க, உடனே மெசேஜ் போட்டுறாங்க, நான் வந்துடுவேன் அப்படின்னு. திடீர்னு கூட வந்து நிற்கிறாங்க. என்னப்பா ஒன்றும் சொல், அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு சாப்பாடெலாம் கூட நான் வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன், பார்க்கணும் தோணுச்சு வந்துட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு. எல்லாமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு டேக் இட் இஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க. அப்போ நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஐயோ நம்ம சாப்பிடாம அவங்கள எப்படி சாப்பிடாம சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ, பொய் சொல்கிறாங்களோ உண்மை சொல்கிறாங்களோ, இப்படிதாங்கன்னு யோசிப்பீங்க. இது மாதிரி தான் நடக்கும். இப்போது அது மாதிரிலாம் திடீர் வந்தாலும் வருவாங்க. திடீர் உறவுகள், திடீர் நட்புகள் எல்லாமே வந்து சேருவாங்க இப்போது. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு உயர்வான துறை மூலிமா நீங்கள் இருப்பீங்க அந்த துறையில். அதில் வந்து உயர்வான பதவியோ இல்லை ஒரு பரிசு பாராட்டோ கண்டிப்பாக கிடைக்க போகுது. அது மாதிரி நடக்கும். இந்த லாபியம் இந்த துளாராசிக்காரன் இருக்க போகுது. பொதுவாகவே உங்களுக்கு நீங்கள் இழக்கிறது எல்லாமே இப்போ நன்மையாக படும். அதாவது ஒரு லாஸ் போதுன்னா, ஒரு விஷயம், ஒரு பொருள் உங்களை விட்டு போகுதுன்னா இன்னொரு பொருள் வரும்னு அர்த்தம். அது இல்லாமல் ஒரு சொத்து விற்கிறீங்கன்னா இன்னொரு சொத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்களை நட்பு உறவு விட்டு போகிறாங்கன்னா இன்னொரு புதுசாக ஒரு நட்பு உறவு வரப்போகுதுன்னு அர்த்தம். இதுதான் ஒன்று போனால் ஒன்று வரும். இதுதான் வாழ்க்கையுடைய நிதர்சனமான உண்மை. அதுதான் இப்போ உங்கள் காலகட்டங்கள் நடக்க போகுது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது துளாராசிக்காரங்களுக்கு விட்டதை பிடிக்கிறது, இழந்ததை மீட்டெடுக்கிறது இதெல்லாமே நடக்கும். இது மாதிரி விஷயம் நடக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்பொழுது பெரும்பாலும் பெருமாள் வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடு உகந்து சொல்லப்படுது. அதில் வகையில் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த லக்ஷ்மி நரசிம்மர், வெறும் நரசிம்மர் வழிபடக்கூடாது, லக்ஷ்மியோட சூடிய நரசிம்மர். ஏன்னா நரசிம்மர்ன்றது உக்கிர தெய்வம், அவர் தியான நிலையில் தான் இருப்பார் எப்பவுமே. அதனால் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி அயக்ரிவர், லக்ஷ்மி நாராயணர் இப்படி தான் சேர்ந்த மாதிரி இருக்கணும். உங்களுடைய சுக்கிரன் தானே உங்கள் ராசியாதிபதி, அதனால் இப்படி தான் வழிபட்டு வரணும். அவங்க வழிபட்டு வரலாம். அவங்க நடக்கிற பூஜையில் கலந்துக்கலாம், அபிஷேக ஆராதனையில் கலந்துக்கலாம், இது மாதிரிலாம் செய்யலாம். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. சுபகாரிய முயற்சிக்கு வந்து ஒருத்தவங்க சுபகாரியம் எடுத்துகிறாங்க, அவங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதான்னு சொல்லி கேட்டு செய்யலாம். இல்லைனா சரீர உதவியாக பண்ணலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். பண உதவி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பண உதவி, பொருள் உதவி, சரீர உதவி இது மாதிரி எந்த வகையிலான்னு பண்ணலாம். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு லக்ஷ்மி வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ லக்ஷ்மியோடைய வழிபாடு பண்ணிட்டு வரலாம். வெள்ளிக்கிழமையில் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். வளர்பிறை தசமி தேதியில் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் இப்போது நிறைய இந்த லக்ஷ்மிக்கு உண்டான விசேஷமான தினங்கள் சொல்லப்படுது. விரதம் இருக்கிற நாள், இந்த லக்ஷ்மி விசேஷம், அந்த லக்ஷ்மி விசேஷம் அப்படிலாம் சொல்லிட்டு வராங்க. அப்படி சொல்லக்கூடிய நாட்களில் நீங்கள் வழிபாட்டு வரலாம்.
பெரும்பாலும் லக்ஷ்மியுடைய தியானங்கள் ஸ்லோகங்கள் சொல்லி அதை வீட்டில் நிலைநிறுத்தி சண்டை சச்சரவு இல்லாமல் மன ஒற்றுமையோடு நிதானமாக அமைதியாக வழிபட்டால் கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். அதை பொருள் வரவு பண வரவு எல்லாமே கிடைக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் பணத்தை வச்சு பூஜை செய்யலாம். ஏன்னா பணம் தட்டுப்பாடு தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது எப்படி நம்ம தூண்டிலில் சிறிய புழுவை போட்டு மீனை பிடிக்கிறோமோ அது மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்க சின்ன ஒரு தொகை அதை வச்சு வழிபட்டு வரலாம். பெரும்பாலும் பச்சை நிற ரூபாய் இருக்கு இல்லையா, 50 ரூபாய்ன்றது பச்சை நிறமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி பச்சை நிற நோட்டுகள் வைத்து வழிபடலாம், குபேரனை வழிபடலாம். அது இல்லாமல் அந்த ரூபாய் நோட்டிலே கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் வைத்து இதெல்லாம் ஈர்க்கக்கூடிய விஷயங்கள், ஈர்க்கக்கூடிய தன்மையுடைய பொருட்கள் இதெல்லாம் வச்சு தூபதீபம் காமிச்சு அந்த பணத்தை பீரோவில், உண்டிலில், பர்ஸில் அப்படி வச்சுக்கலாம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பண விஷயங்கள், பணப்பற்றாக்குறை எல்லாமே தீரப்போகுது. தான தர்மம் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் பெண்கள் குழந்தைங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் குழந்தைங்களுக்கு தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். குழந்தைகள் வச்சுருக்க பெண்களுக்கு தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு, படிப்புக்கு, சுபகாரியத்துக்கு ஏதாவது பண்ணணும் தேவைன்னா அதுக்கு செய்யலாம். பெண்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுறது, ஒரு தொழில் அமைச்சு கொடுக்குறது, ஒரு வியாபாரம், ஒரு கடை போட்டு கொடுக்குறது, ஒரு உத்தியோகம் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற உத்தியோகம் வாங்கி கொடுக்குறது எல்லாமே செய்யலாம். அது கூட ஒரு பரிகாரங்கள் தான் சொல்லப்படுது. அது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம்தான் நடக்கும். புண்ணியங்கள் ஏற்படும், பாவங்கள் குறையும், கெடுபங்கள் குறைஞ்ச நற்பலன் தான் ஏற்பட போகுது. இது மாதிரிலாம் சொல்லியிருக்கு. அதனால் இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் முடிவு சுகமாக தான் இருக்க போகுது. அந்த செவ்வாய் பயிற்சி முடிகிற தருவாயில் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. இதை நீங்கள் கண்கூட பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே நடக்கலை, அது பண்ணலை, இது பண்ணலன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கவலைப்பட்டு இருந்தால் போய் பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்துடுச்சு, எனக்கு கிடைச்சிருச்சு, நிம்மதியாக இருக்கேன் அப்படி தான் சொல்ல போகிறீங்க. அந்த வகையில் தான் இந்த காலகட்டங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ நான் சொன்ன இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு வாங்க, தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். பெரும்பாலும் துளாராசிக்காரங்கள் பார்த்திங்கன்னா ஒரே குறிக்கோளாக இருக்கணும், மனமாற்றம் வேணும். கண்டிப்பாக எதையுமே சந்தேகப்படக்கூடாது. நீங்கள் சந்தேகப்படாமல் இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் ஒரே எண்ணத்தோடு, ஒரே சிந்தனையோடு இருந்து ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா அதை முடித்து கொடுக்கணும். ஒரு வேலையை முடித்து கொடுக்கலாம், ஒரு பூஜையில் ஈடுபட்டு அந்த பூஜையை முடித்து கொடுக்கணும். பாதியில் விட்டுடக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். அதில் பங்கம் ஏற்படும். நிறைய பேர் அப்படி தான் பரிகாரம் பண்ணும்போது என்ன பண்ணிடுறாங்க, நம்ம சொல்கிறது ஒன்று அவங்க செய்கிறது ஒன்றா இருக்குது. யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னா சொல்லிடுறாங்க. அந்த பரிகாரத்தை முழுமையாக முடிக்கணும்னு சொன்னால் பாதியிலே முடிச்சுட்டு வந்துடுறாங்க. கேட்டால் ஆமாம் என்னால் முடியல, டைம் இல்லை, திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது, நான் கிளம்பி போயிட்டேன், இப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ தான் தெரியுது அவங்க சரியாக பண்ணலை அப்படின்னு. அதனால் பரிகாரங்களெல்லாம் முழுமையாக செய்யணும், இறை சிந்தையோடு செய்யணும், ஒருமித்த மனதோடு செய்யணும். அப்போ தான் கண்டிப்பாக பலிதமாகும். நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கெடுபலன் கொஞ்சம் நல்பலன் தான் ஏற்படும் சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் தான் இப்போ ஓரளவுக்கு நடந்துகிட்ருக்கு. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இல்லையா, அதனால் செவ்வாய் பயிற்சி கண்டிப்பாக பார்க்கணும். எப்பயுமே இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு கிரக பயிற்சி ஆகுதுன்னா அந்த கிரகத்துடைய ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக அதை உற்று கவனிக்கணும். அதை யார் மற்றவங்க கவனிக்கிறாங்களோ நீங்கள் முழு கவனத்தோடு பார்க்கணும், செய்யணும். அந்த வகையில் தான் இந்த மேச ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க 2 பேருமே இந்த செவ்வாய் பயிற்சி பலனை கண்டிப்பாக கவனமாக பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசி அதிபதி அவர் உங்கள் ராசிக்கு உரியவர். அதனால் அப்போ அவருடைய பலன்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு நடந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, ஏது சொல்கிறாங்க, என்ன பரிகாரம் சொல்கிறாங்க, என்ன தான தர்மம் பண்ண சொல்கிறாங்க, அதெல்லாம் கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை கடந்து வந்துடுவீங்க. உங்கள் விருச்சிக ராசிக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன்கள் தான் இப்போ நடக்க போகுது. பெரும்பாலும் உங்களுக்கு எழுந்ததெல்லாம் வந்து சேரப்போகுது. வேறொரு வகையில் வந்து சேரும். அதே வகையில் தான் வரணும் அர்த்தம் இல்லை. ஒருத்தட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, அது இன்னொருத்தர் மூலிமா ஒரு வரவு வந்து சேரும். அவர் உங்களை ஒரு வேலையை முடிச்சு கொடுக்க சொல்லுவார், முடிச்சு கொடுப்பீங்கன்னா நீங்கள் இழந்த பணத்துக்கு ஈக்குவலாகவும் வரும், அதுக்கு மேலேயும் வரும். இப்படி தான் வரப்போகுது. அது மாதிரி வந்து சேரும். மறு வழியில் வரும். அது எப்படி வரும், ஏதாவது வரும் சொல்ல முடியாது, ஆனால் வரும். அந்த மாதிரி தான் வரப்போகுது. அப்போது அது நீங்கள் பயன்பெற்று சந்தோஷம் அடைய போகிறீங்க. குடும்பத்தில் எல்லோருடையும் அனுசரணையாக இருக்க போகிறீங்க, ஆதரவாக இருக்க போகிறீங்க. அவங்களோட அனுசரணையாக ஆதரவாக இருக்க போகிறாங்க. தொழிலில் நல்ல வளர்ச்சி, உத்தியோகத்தில் நல்ல உயர்வு, இது மாதிரிலாம் நடக்கும். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் ஏற்பட்டுன்னு இருக்கும். சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க. ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா இப்போல்லாம் கலந்துப்பீங்க. எல்லாத்துலேயுமே போயிட்டு வருவீங்க. இதெல்லாமல்
2ஆம் இடத்து தனஸ்தானத்தை பார்க்கறனால உங்களுக்கு வரவுகள், கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சீர்படும். நல்ல நிலைமையில் தான் இருக்க போகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே நல்லா வெளிப்பாடாக இருக்கும். செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. முழு மூச்சாக இருப்பீங்க. முழு கவனத்தோடு இருப்பீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரி தான் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு பலவிதமான லாபங்கள் வந்து சேரப்போகுது. எல்லா வகையான லாபங்கள், பிரபலமானவங்களுக்கு தொடர்பு கிடைக்கும். நீங்கள் ஒரு வேலை முடிச்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கு இரட்டிப்பு லாபம் வரும். அது இல்லாமல் எதிர்பாராத நட்புகள் வந்து சேரும். அவங்க மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும். தொடர்ந்து அவங்க உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல நேரம் வரும்போது தொடர்ந்து இருக்க தான் செய்வாங்க யாருமே. ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரும்பொழுது நட்பு, உறவு, இறைசக்தி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்து நிற்கும். அப்போ அதான் நல்ல நேரம்னு சொல்கிறது. இது நேரம் சரியில்லை என்ன பண்ண முடியும்? நம்ம கூட இருந்தவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க. அது நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். கோயில் போய் வேணுனாலும் இறைசக்தியும் துணை புரியாது. பரிகாரம் பண்ணாலும் தீராது. இதெல்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களுக்கு நேரம் சரியில்லைன்றது தான் அர்த்தம். அப்போ தான் இது மாதிரிலாம் நடக்கும். நல்ல நேரம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வழினா கூட ஒரு வழி திறக்கப்பட்டு அது மூலிமா உதவிகள் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதனால் இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. எல்லா விஷயத்துலையும் மேன்மை அடைய போகிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய இறை பரிகாரம்னு பார்க்கும்பொழுது பெரும்பாலும் நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயில் போயிட்டு வரலாம். அங்கே வழிபட்டு வரலாம். அங்குள்ள மயிலுக்கு வந்து உணவு வழங்கிடலாம். மயில் இருந்தால் உணவு கொடுத்துட்டு வரலாம். அப்படி மயில் இல்லைன்னா அந்த மயில் உருவங்கள் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வணங்கிட்டு வரலாம். ஜூவில் போனீங்கன்னா மயில் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ அதுக்கு உணவு கொடுத்துட்டு வரலாம். கேட்டு அதெல்லாம் கொடுக்கலாம், செய்யலாம், தப்பு கிடையாது. பழங்கள் தானே கொடுக்க போகிறீங்க. அது காசு கொடுத்தா எல்லாமே நடக்கும். வேலை எங்கே போனாலுமே வேலை நடக்கும். அப்போது அந்த பாதுகாப்பு பண்ணுறவர்கிட்ட, செக்யூரிட்டிகிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் அதுக்கு உண்டான வழி ஏற்பாடு பண்ணி கொடுப்பார். இது மாதிரிலாம் பண்ணணும். நீங்கள் அதை செய்யணுன்னு இருக்கும்போது செஞ்சு தானே ஆகணும். அப்போ நல்லது நடக்கும். இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் உடம்பு சரியாமல் இருக்கணும், ரொம்ப முடியாமல் இருக்கவங்க, அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறது, மருத்துவ உதவி பண்ணுறது, கூட்டின்னு போய் அவங்கள சேர்க்கறது, பணம் காசு இல்லைன்னா கூட 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணி கலெக்ஷன் பண்ணி வாங்கி கொடுக்கறது, இது மாதிரிலாம் பண்ணலாம். எந்த ஒரு வகையில் நீங்கள் பண்ணணும் தான் இருந்தாலும் அதுதான் உண்மையான விஷயம். என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட பொருள் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. பணம் பொருள் இல்லையாலனா கூட நீங்கள் 4 பேரோட சேர்ந்து பண்ணும்போது அது உங்களுக்கும் அந்த பங்கு உண்டு. நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றவங்க மூலிமா கிடைக்கும், ஆனால் உங்களுக்கும் அந்த பங்கு வரும். இதுதான் உண்மையான விஷயம். இதுதான் தான தர்மங்களில் ஒரே குறிக்கோளாக சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயந்தான். அப்படி பார்க்கும்போது இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு விபரீதமான ஒரு ராஜயோகம் ஏற்பட போகுது இந்த செவ்வாய் பேச்சு காலங்கள். ஏன்னா உங்கள் ராசி அது செவ்வாய் இல்லையா? அப்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு பொறி தட்டும்னா என்ன? ஒரு மனசில் ஒரு எண்ணம் தோன்றும். அதை நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா கண்டிப்பாக அதில் இரட்டிப்பு லாபம் வரும். அது பொருளாக வரலாம், பணமாக வரலாம், பிறருடைய உதவி மூலிமா வரலாம். இது கண்டிப்பாக நடக்க போகுது. இது நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துங்க. நீங்கள் அந்த மனசில் தோன்றதை அப்படியே உடனே செய்யணும். நீங்கள் அதுக்கு தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு நன்மை தான் நடக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஏற்ற வகையில் தான் இருக்க போகுது. உடன் பிறந்தவங்களாம் வந்து உதவி பண்ணுவாங்க. பிரயாணங்கள் மூலிமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அந்த பிரயாணங்கள் மூலிமா நன்மையும் உதவிகளும் அதிகமாக கிடைக்க போகுது. அது இல்லாமல் பிரயாணம் போயிட்டு வந்தீங்கனாலே ஒரு சேஞ்சு, ஒரு திருப்பம் கண்டிப்பாக ஏற்படும். இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் பக்கத்தில் எதிர் வீடு உள்ளவங்களுக்குலாம் கிட்ட நீங்கள் அவங்களையும் கூட அதில் பங்கு பெற வைக்கலாம். இப்போ ஒரு சுற்றுலா போகிறீங்க, ஒரு டூர் போகிறீங்க, அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரகசியமாக போய்ட்டு ரகசியமாக வரும். அதான் உண்மையான விஷயம் கூட. ஆனால் உங்களுக்கு சில பேருக்கு சொல்லுவாங்க இல்லையா, இப்படி தான் நீ இருக்கணும், இப்படி தான் நடக்கணும், பண்ணணும். அந்த வகையில் இந்த விருச்சிகராசிக்காரங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் நன்மை பெற போகிறீங்கன்னா பக்கத்தில் உங்கள் கூட்டு கூட நீங்கள் போகலாம், தப்பு கிடையாது. அப்போ அவங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் சூட்சமான பரிகாரம். அவங்களும் நல்லாயிட்டாங்கன்னா அவங்க சந்தோஷப்பட்டாலே உங்களுக்கு நன்மை நடக்கும். அப்போது நெருங்கிய உறவு, நெருங்கிய நட்பு, எதிர் வீடு, பக்கத்து வீடு, இவங்களெல்லாம் கூட கூட்டின்னு போயிட்டு நீங்கள் பெற்ற அந்த புண்ணியத்தையோ, நீங்கள் பெற்ற அந்த சந்தோஷமான விஷயத்தையோ அவங்களும் பெறுற மாதிரி செய்யலாம். இது முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் இருக்கிற சந்தோஷம், இதில் இருக்கிற வரக்கூடிய லாபம், இதில் வரக்கூடிய புண்ணியம் வேறு எதுவும் கிடைக்காது. ஏன்னா மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா சாஸ்திரம், முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது மாதிரி தான். அதனால் இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா கண்டிப்பாக நல்லது நடக்கும். எல்லோரும் அனுசரித்து போங்க, ஆதரவாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க. அதிகமாக பேச்சை வச்சுக்காதீங்க, குறைச்சி பேசிட்டு வாங்க. எப்பவுமே குறைவாக பேசினாலே நம்ம பலன் அதிகமாக கிடைக்கும், நம்ம செயலில் அதிகமாக காட்டுவோம். அதுதான் உண்மையான விஷயம். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க.
போட்டி பந்தயங்கள் இருந்தால் கூட கலந்துங்க, அதில் கூட வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு இந்த கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்பட போகுது. நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கடந்து விடலாம். இந்த உங்கள் ராசிபதி செவ்வாய் இப்போ மாறி இருக்கிறனால கண்டிப்பாக நல்ல இதாக செய்ய போகிறாரு. ஒரு அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதை நீங்கள் அனுபவித்து பின்வரும் காலங்களை அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழப்போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசி பார்த்தீங்கன்னா இதனால் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு போயிட்டார். 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போது உங்கள் ராசியை பார்க்குறாரு 1ஆம் இடம், 2ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு. இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது தான் சொல்ல போகிறேன். உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு இருந்த சோம்பல் ஒழிஞ்சு சுறுசுறுப்பு வந்துடும். துணிச்சலாக பண்ணுவீங்க, தைரியமாக எதுவுமே ஏற்று நடத்துவீங்க. இருந்தாலும் அவசர குணம், ஆத்திர குணமும் கூடாது. அதாவது அவசரமாக செய்கிற விஷயமும் ஒரு கோபத்தால் செய்யக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. நிதானமாக பொறுமையாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் போகிறீங்க, ஒரு டாக்குமெண்ட் கிடைக்கணும், ஒரு மிஸ்ஸிங் ஆகிடும், டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் ஆகிடும் அவசரப்பட்டிங்கன்னா. ஒரு தொழிலையோ வியாபாரத்துலையோ ஈடுபட்டு பண்ணினீங்கன்னா ஒரு அவசரமான குணத்தால் என்ன ஆகுதுன்னா வரக்கூடிய லாபங்கள் கிடைக்காம போயிடும். அது மாதிரிலாம் நடக்கும். அதுதான் கண்ணும் கருத்துமாக இருந்து பண்ணணுன்னுவாங்க முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. எல்லாருமே அவங்க சொல்லிட்டு போனது தான், ஒருமே இல்லை. அதை நம்ம கடைப்பிடிக்காமல் இருக்கிறதுனால தான் இப்போ அவதிப்பட்டுன்னு வரும். அதனால் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி சொல்லப்படுது. ஒரே குறிக்கோளோடு இருக்கணும், ஒரே சிந்தனையில் இருக்கணும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, அப்படி இருக்கணும். மற்ற விஷயத்தில் தலையக்கூடாது, ஒரு குடும்ப விஷயத்தில் தலையக்கூடாது, ஒரு ஜாமீன் போகக்கூடாது, கைத்து போடக்கூடாது, ஒருத்தர் காப்பாற்றுறன்னு சொல்லிட்டு போய் நிற்கக்கூடாது. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்போ உள்ள காலகட்டங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்டு நடக்கணும். அதுதான் உண்மையான விஷயம். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய 2ஆம் இடம்னு பார்க்கும்போது தனம், கொடுக்கல் வாங்கல், குடும்பம் இதெல்லாமே நல்லபடியாக அமையும். வருமானம் வந்து சேரும். ஏன்னா அந்த இடன்றது செவ்வாய்க்கு உச்ச வீடு. இப்போது ரொம்ப விசேஷமான பலனை கொடுப்பாரு. எப்பவுமே செவ்வாய் ஆட்சி பெற்ற வீடு, உச்சம் பெற்ற வீடு, இதெல்லாமே நட்பு வீடு, இதெல்லாமே நல்லதான் செய்வார். அப்போ அது உச்சம் பெற்ற வீடை பார்க்கும்பொழுது நல்ல பண வருமானங்கள் அதிகமாக வரும். அது கடனை கூட வரும், அப்படி கூட சேர்ந்துடும் பணம். கொடுக்கல் வாங்கல வரும். கடன்றது வெறுமா கைமாத்தமாக கூட சேரும். நெருங்கிய நட்பு உறவுலாம் அப்படி தானே கொடுப்பாங்க. வட்டிக்கெலாம் கேட்க மாட்டாங்க. கைமா தான் கொடுக்குறோம்ப்பா, அப்புறம் கொடு, அப்படி தான் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் அமையும். அப்புறம் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். நீங்கள் சொல்கிறது தான் சரின்னுவாங்க. அதே மாதிரி நீங்களும் அதில் முன்னிருந்து நடத்திங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். வீடு வாங்குகிற முயற்சி, வாகனங்கள் வாங்குகிற முயற்சியெல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறும். அது மூலிமா நீங்கள் சந்தோஷமான மனநிலையில் இருக்க போகிறீங்க. அப்பா நம்மளுக்குன்னு ஒரு வீடு வந்துச்சு அப்படின்னு நினைப்பீங்க. நம்மளுக்குன்னு ஒரு வண்டி வந்துச்சு, ரொம்ப நாளாக பழைய வண்டி ஓட்டியிருந்தோம், புது வண்டி வந்துடுச்சு, அப்படி தான் நினைக்க போகிறீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் கவனக்குறைவால் விபத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இது இல்லாமல் தொழில், உத்தியோகம், வியாபாரம் இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். எதனா ஒரு எக்ஸாம் இது பாஸ் பண்ணி அதில் போஸ்டிங் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஆவீங்க. இடம் விட்டு இடம் மாறுது கண்டிப்பாக நடக்கும். இடமாற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அது உத்தியோக மாற்றமாக இருக்கலாம், தொழில் மாற்றமாக இருக்கலாம், வியாபார மாற்றமாக இருக்கலாம். இந்த 3த்தில் ஏதாவது ஒரு வகையில் மாற்றம் உண்டு. இது கண்டிப்பாக நடக்கும். வியாபார வளர்ச்சி ஏற்படும். தொழிலில் விசாரிப்பீங்க. பிரான்ச்சஸ்லாம் நிறைய போடுவீங்க. அதுக்குண்டான பிளான் பண்ணுவீங்க. சில பேர் வேலையை விட்டுட்டு தொழிலில் கவனம் செலுத்துவாங்க. அப்படிலாம் கூட அமையக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குது. அது மாதிரிலாம் நடக்க போகுது. இது நிறைய கஷ்டப்பட்டோம், எதுக்கு நம்ம இன்னொருத்தருக்கு வாய்ச்சிக்கிட்டு இருக்கணும், நம்ம சுயமாக செய்யலாம், நம்மளுக்கு வர வருமானம், நம்மளுக்கு லாபமோ நஷ்டமோ நம்ம அனுபவிச்சுட்டு போகலாம், இப்படி தான் நினைப்பீங்க. அது மாதிரிலாம் வரப்போகுது உங்களுக்கு. இப்போது இதெல்லாமே வரும். போட்டி பந்தயங்களில் கலந்துக்கலாம், வெற்றி பெறுவீங்க. இது இல்லாமல் பெரியவருடைய தொடர்பு கிடைக்கும். மகான்கள் தரிசனம் பண்ணலாம். குருவாக யாராவது ஒருத்தர் ஏற்றுக்கிட்டு அவரை வணங்கிட்டு வரலாம். அவர் உயிரோடு இருந்தால் வணங்கிட்டு வரலாம். இறந்திருந்தாலும் அவருடைய படத்தை வச்சு வணங்கலாம். அவர் பிரசித்தி பெற்ற மகானந்தா அந்த ஒரு இருக்கிற இடத்துக்கு போய் வணங்கிட்டு வரலாம். ஜீவசமாதியாக இருந்தால் அந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். சித்தர்கள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் தான் தனுசு ராசிங்களுக்கு எண்ணம் செயலும் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும் அவங்களுக்கு. இதை நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த இறை வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரே குறிக்கோளோடு இருந்து கண்டிப்பாக வெற்றி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வெற்றின்ற கனியை நீங்கள் பறிச்சிடுவீங்க. இதுதான் நடக்க போகுது. இதெல்லாமே இந்த செவ்வாய் பயிற்சி பலனில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்போது பொதுவாக குரு தட்சிணாமூர்த்தி வழிபட்டு வரலாம். நவகிரகத்தில் இருக்கிற குரு வழிபட்டு வரலாம். உங்கள் ராசியாதிபதி குரு தான், அது மாதிரி அவர் வழிபட்டு வரலாம். வியாழக்கிழமையில் வழிபட்டு வரலாம்.
முல்லைப்பூ, சாமந்தி இதெல்லாம் மலர் மாலை சாத்தி மூக்கடலை மாலை போட்டு வழிபட்டு வரலாம். அந்த நைவேத்தியம் செஞ்சு அது பக்தர்களுக்கு விநியோகிக்கலாம். பக்தர்களுக்கு விநியோகிறது மட்டும் இல்லை, வெளியில் வந்து அவங்களுக்கும் கொடுக்கணும். அவங்களுக்கு நிறைய கொடுக்கணும். பக்தர்களுக்கு கொஞ்சமாக கொடுத்தா கூட நிறைய அள்ளி கொடுக்கணும். அது மாதிரி செய்யணும். அன்னதானம் பண்ணலாம். இதுக்கு எலுமிச்சை சாதம் பண்ணலாம். குருவுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாய்க்கு பார்க்கும்போது துவரம் பருப்பு, அப்போ சாம்பார் சாதம் விநியோகம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த செவ்வாயுடைய பயிற்சியால் ஏற்படக்கூடிய கெடுபல் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும். அன்னதானம் பண்ணலாம். கோவிலையும் கொடுக்கலாம், வெளியிலையும் கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தால் நல்லது நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு குழந்தைகளுக்கு வேண்ட படிப்புக்கேற்ற உபகரணங்கள் வாங்கி கொடுக்குறது. சில பசங்க வந்து பள்ளிக்கூடம் போகாமல் இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் ஃபீஸ் கட்டலைன்னுவாங்க. அதில் உங்களால் முடியலனா கூட 4 பேர்ட்ட வாங்கி உங்கள் பங்கையும் போட்டு சேர்த்து விடலாம். அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அந்த வீட்டில் இருந்த குழந்தை ஸ்கூல் போகும்போது அது நன்றி நினச்சி பார்ப்பாங்க. இதெல்லாம் இப்போ நான் கண்ணால் நானே பார்க்குறேன், கேட்குறேன். அது மாதிரி நிறைய உதவிக்கூடவங்க இருக்காங்க, தொண்டு நிறுவனம் உள்ளவங்க இருக்காங்க, பிரபலமானவங்க இருக்காங்க, சினிமா தொழில், அரசியல் எல்லாம் இருக்காங்க, செஞ்சுன்னு தான் இருக்காங்க. அவங்களாம் செய்யும்போது அதை பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி இங்கே ஈடுபடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி பலன் உங்களுக்கு நல்லது தான் செய்யும்னு சொல்லி நீங்கள் நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் இந்த செவ்வாய் பயிற்சி பலனால் உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகராசிக்கார் பார்க்கும்போது உங்கள் ராசியை அவர் பார்க்கும்போது ரொம்ப சீறி எழுப்புறீங்க. இதனால் வரைக்கும் ஓய்ந்து இருந்தவங்க டக்குன்னு எழுந்து நடப்பீங்க, அப்புறம் ஓடுவீங்க. இது மாதிரி தான் நடக்க போகுது. அப்போது மகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு சம்பவங்கள் நிகழும், எதிர்பாராத வாய்ப்புகள் வரும், எங்கே போனாலுமே வெற்றி கிடைக்கும். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒருத்தர் பார்க்க முடியல, கேட்டது கிடைக்கல அப்படின்னா மனசு வெக்ஸன் ஆகிடும், விரக்தி ஆகிடும், டிப்ரெஷன் ஆகிடும். அதனால தான் தவறான முடிவுக்கெலாம் நம்ம போகிறோம். அதெல்லாம் இல்லாமல் நம்ம உங்களுக்கு இப்போ உள்ள நேரங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக போன இடத்துல இருக்கிறது, அதனுடைய நீங்கள் கேட்ட உதவி கிடைக்கிறது எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய விஷயம், நல்லது தான் நடக்க போகுது. இதெல்லாமல் மகராசிக்காரங்களை பார்க்கும்பொழுது சனியோடைய இதுவும் கெடுபலும் இப்போ குறைஞ்சி தான் இருக்குது. அது இல்லாமல் மற்ற கிரகங்களும் இப்போது பெரிய பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் தைரியமாக எது வேணாலும் செய்யலாம், போகலாம், வரலாம், செய்கிறத செய்யலாம், சொல்கிறத சொல்லலாம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடலாம், நல்லா படித்து முன்னுக்கு வரலாம், தொழில் கல்விக்கு ஏற்றவாறு அதுக்கு உண்டான படிப்பு படித்து அது மூலிமா வரலாம். நீங்கள் வந்து ஒரு நீதித்துறையிலையோ அப்புறம் வந்து மக்கள் செல்வாக்குள்ள துறை, மக்கள் தொடர்பு உள்ள துறை, இது மாதிரி உள்ளவங்களாமே நல்லா முன்னுக்கு வரலாம். அவங்களுக்கு வந்து வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகளும் நல்லா முன்னுக்கு வருவாங்க. இந்த மகராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கை வரும், தைரியம் வரும், துணிஞ்சு எதுவுமே செய்வாங்க, செஞ்சு வெற்றியும் பெற்றுருவாங்க. அப்போது சந்தோஷமாக இருந்து முன்னாடி எழுந்த அந்த மதிப்பு மரியாதைலாம் பெற்றிருப்பாங்க. நல்லா சந்தோஷமாக தான் இருப்பாங்க. எல்லாமே நல்ல நேரம் வரும்போது தான் அமையும். அது மாதிரி தான் இப்போ உங்களுக்கு அமைய போகுது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் ஏற்படும். அது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அதுக்குள்ள முயற்சியில் இறங்கலாம். அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அவங்களோட தொடர்பு கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சொல்கிறோம் இல்லையா, அது மூலிமா நீங்கள் ஈடுபட்டிருந்தால் அதில் லாபங்கள் பெறும். இது மாதிரிலாம் உங்கள் இந்த ராசிக்காரங்க சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் தெய்வ பிரார்த்தனைகள் வேண்டுதல்களை இருந்தால் நிறைவேற்றிக்கலாம். இப்போது அது இல்லாமல் ஒரு பிரபலமானவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு அது மூலிமா நன்மை நடக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பெண், உயர்ந்த பெண், ஒரு மரியாதை மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டவர், அவர் மூலிமா ஒரு உதவி கட்டாசை கிடைக்க போகுது. அதுலேயும் நல்லா தான் இருக்க போகிறீங்க. இறை வழிபாடு நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும்னு இந்த காலத்தில் சொல்லியிருப்பட்டிருக்கு. அப்போது இறை வழிபாடு தியானம் மூலிமா செய்யலாம், தியான மார்க்கமாக போகலாம், தவம் இருக்கலாம், ஜபம் செய்யலாம், குலதெய்வ வழிபாடு, இசை வழிபாடு இது ரெண்டுமே தொடர்ந்து பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருக்கு. இது இல்லாமல் சிவபெருமானுடைய விஸ்வரூப தரிசனம் காணலாம். முதல்ல கோவிலில் திறந்தோன்னே சிவனுடைய லிங்க வழிபாடு பார்க்கலாம், தரிசனம் பண்ணலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் சனிக்கிழமையில் சனீஸ்வரன், ஆஞ்சநேயர், சிவன் கோயில் போயிட்டு விளக்கு போடுறது, இது 3 கோயிலுக்குமே போயிட்டு விளக்கு போட்டு வர்றது, உடல் ஊனமற்றவர்களுக்கு உதவி பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கறது. சில பேருக்கு வந்து இந்த சிக்கல் இல்லாமல் இருக்கும், பழசாக இருக்கும், தேஞ்சு போயிருக்கும், அது யாருமே வாங்கி தர மாட்டாங்க. வெறும் சாப்பாடு தண்ணி இப்படி தான் வாங்கி கொடுத்துட்டு போவாங்க, காசு கொடுப்பாங்க.
அப்படி இருந்தால் அந்த மாதிரி ஸ்டிக்கு வாங்கி கொடுக்கலாம். நடப்பது தேவையான உதவி ஒத்தாசைகள், கைக்கு மாட்டிக்கிற க்ளவுஸு, அது மாதிரி எந்த வகையில் அவங்களுக்கு ஊனமாக இருக்கோ அதுக்குண்டான கருவிகளை வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து பயன்படுத்திப்பாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அது மூலிமா அவங்க நன்மை நடக்கும். புண்ணியம் அதிகமாகும். புண்ணியம் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்காத நீங்கள் கிடைக்க வைக்கும்போது அதில் படுற சந்தோஷம் ரொம்ப விசேஷமானது. எப்பயுமே ஒன்று இப்போ ஒன்று தெரிஞ்சுங்க. ஒரு ஒரு பர்த்டே பார்ட்டி போகிறோம். அந்த பர்த்டே கொண்டாடுறவருக்கு பிடிச்சமான ஒரு பொருள் இருக்கும். அதை யாரும் வாங்கி தந்துருக்க மாட்டாங்க. நீங்கள் அதை ஞாபகப்படுத்தி அவரோட பழகிருப்பீங்க. கண்டிப்பாக தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களுக்கு தான் அந்த விழா போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போது அவருக்கு பிடிச்சமான அந்த பொருள் ரொம்ப நாளாக வாங்கணுமான்னு வச்சுருப்பார். அந்த பொருளை நீங்கள் வாங்கி போய் கொடுத்தீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும்? ரொம்ப சந்தோஷப்படுவார் அவர். அது மாதிரி தான் அந்த ஏழை எளியோருக்கு நீங்கள் அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்கும்போது அந்த புண்ணியங்கள் அதிகமாகும், பாவங்கள் குறையும், கர்மா தீரும். கர்மா எப்படி தீரும்னா, இந்த மாதிரி கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டு வரனால மட்டும் தீராது. கோவிலில் இறை வழிபாடு பரிகாரங்கள் பண்ணால் மட்டும் தீராது. இது மாதிரி ஏழை எளியவர்களுக்கு, இல்லாதப்பட்டவங்களுக்கு, அவங்களுக்கு கிடைக்காததை வாங்கி கொடுக்கறது, ஜீவராசிகள், வாயில்லா ஜீவனங்களுக்கு, இந்த ஆடு மாடு கோழி நாய் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இவங்களுக்கெல்லாமே செய்யணும். அப்போ தான் அந்த கர்மா வந்து குறையும் வழிய மற்ற வகையில் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அதான் ஒரு பதிவில் நான் அப்படி சொல்லிட்டு வரேன். எளிமையான பரிகாரம் தான் சொல்லிட்டு வரேன். அது நீங்கள் கரெக்டாக அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு வரேன். அது நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த மகராசிக்காரர்களுக்கு இந்த இறை பரிகாரம் தான் சொல்லியிருக்கேன். இதை வழிபட்டு வாங்க, இந்த மாதிரி செயல்பாடு பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு உடம்பு நோய் நொடியும் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். மருத்துவ பரிசோதனை செஞ்சுட்டு மாற்று மருத்துவம் கூட நீங்கள் பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா அந்த துறையில் உள்ள ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்கள். அது மூலிமா உங்களுக்கு லாபம் நல்லது கிடைக்கும். நோய் நிவர்த்தி ஆகும், உடம்பு ஆரோக்கியமாகும். உடம்பு இருந்தால் தான் நல்லது பண்ண முடியும். அது மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அது மாதிரி பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம்னு சொல்லிவிட்டு, இந்த மகராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கண்டிப்பாக நல்லது தான் செய்ய போகுது. அதனால் நீங்கள் அதை கவனமாக கேட்டு அதனுடைய பலனை பெற்று எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 4ஆம் இடத்துல செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அதுவே பெரிய விஷயந்தான். அப்போ உங்களுக்கு பூர்வ புண்ணியம் கிடச்சி முன்னோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் மனசில் தோணும். இது வரைக்கும் தோணாமல் இருந்திருக்கும், இப்போ தோணும். அதுபடி செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதுதான் அந்த நேரத்தில் தான் வரும். அதுக்காக தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நல்ல நற்செயல்கள் செஞ்சு பாராட்டு பெறுவீங்க. அப்பா நல்ல காரியம் பண்ணியிருக்கான்ப்பா, இப்போ தான்ப்பா நல்ல காரியம் பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் நடக்க போகுது. அப்படி தான் செய்ய போகிறீங்க. அது மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கும். அரசாங்கத்துடைய அனுகூலமும் கிடைக்கும். அரசாங்கத்துடைய பரிசு பாராட்டு விருது எல்லாமே கிடைக்க போகுது நீங்கள் தைரியமாக செய்யக்கூடிய இந்த விஷயத்தினால. இது இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது செவ்வாய் வந்து சனி பகவானுக்கு நட்பு இல்லைன்னா கூட இந்த கும்பம் ராசின்றபோது பொதுவாக பார்க்கும்போது எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு தேடி வரும். எல்லா தெய்வ இறைசக்தியும் உங்களுக்கு வந்து நிற்கும். இவங்க தன்னுடைய சொந்த முயற்சியால் முன்னுக்கு வரக்கூடியவங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்க. அது இல்லாமல் இந்த கும்பராசிக்காரங்களை பார்க்கும்போது செவ்வாயோட பயிற்சியால் விடுபட்ட விஷயங்கள் எல்லாமே, தடைப்பட்ட விடுபட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும், அதெல்லாமே இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். கேட்டு இந்த உதவி கிடைக்கும். பிரயாணங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். இருந்தாலும் வண்டி வாழும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அது இல்லாமல் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் சொந்தக்காரங்ககிட்டையும் நட்பு ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்ககிட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பழகிறது நல்லது. இப்போ உள்ள காலகட்டங்களில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்தால் கூட பெருசாகி அது ஒரு கருத்து வேறுபாடு மூலிமா புரியக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதனால் எப்பயுமே உனக்கு தெரிஞ்சுங்க, நம்ம யார் நம்மளை விட்டு போனால் கூட நம்மளுடைய நெருங்கிய நட்பு, நெருங்கிய உறவினர்கள் போகக்கூடாதுன்னு நம்ம விரும்புவோம். ஏன்னா அவங்க தான் மெயின். அவங்ககிட்ட நம்ம எல்லாமே ஷேர் பண்ணுவோம். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்கள தான் முதல்ல கூடுவோம். அப்படிப்பட்ட அந்த க்ளோஸ் ரிலேஷன், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா, அவங்ககிட்ட மட்டும் நம்ம அதிகமாக வச்சுக்கூடாது. கரெக்டாக இருக்கணும். இப்போ நேரம் சரியில்லைன்னு சொல்லும்போது கவனமாக இருந்துக்கணும். அதிகமாக பேச்சுவார்த்தை வச்சுக்கூடாது. கரெக்டாக என்னென்னா என்ன அப்படி தான் பேசணும், கேட்கணும். அதுக்கப்புறம் அந்த காலம் போயிட்ட பிறகு நம்ம பழையபடி படிக்கலாம், பண்ணிக்கலாம். ஏன்னா கெட்ட நேரம் வரும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் போது நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது தான் நல்லது. அதுக்காக தானே நம்ம வழிகாட்டியாக எங்களை போன்றவங்க சொல்லிட்டு வராங்க உங்களுக்கு. அதனால் இது மாதிரி நீங்கள் கடைப்பிடிச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இருந்தாலும் கும்பராசிக்காரங்களுக்கு தெய்வ வழிபாடுன்னு பார்க்கும்போது
சிவனை வந்து வழிபட்டு வரணும், தியானமாக இருக்கணும், அவருடைய மந்திரங்கள் சொல்லிட்டு வரலாம். ஓம் நமக் சிவாய சிவாய சொல்லலாம். பஞ்சாட்சர மந்திரங்களை கண்டிப்பாக சொல்லிட்டு வரணும். நெற்றில் உபதி தரிக்கணும். ருத்ராட்சம் போடாதவங்க ஒரு ருத்ராட்சம் போட்டு வணங்கிட்டு வரலாம். ருத்ராட்சம்லாம் வந்து இப்போது எல்லோரும் போடலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன மனசு சுத்தமாக இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். முக்கியமான விஷயங்களுக்கு வேணால் அதை கைட்டு வச்சுக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். ருத்ராட்சத்தில் அபிஷேகம் பண்ணி அதை அந்த நீரை குடித்து வரலாம் நீங்கள். ஏன்னா அவங்களுக்கு உள்ளுறுப்புகள் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போது இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தால் நல்லது நடக்கும். அடிக்கடி கோயில் போயிட்டு வாங்க, இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் தானியேஸ்வரர், அது ஈஸ்வரன் வந்து தியானத்தில் இருப்பார். அந்த மாதிரி ஈஸ்வரனை வழிபட்டு வரலாம். கண்மூடி தியானமாக இருப்பார், அவர் வழிபட்டு வரலாம். இல்லைனாக்கா லிங்க வழிபாடு பண்ணும்போது கூட பிரதோஷத்தில் கலந்துக்கிட்டது நல்லது. வழிபாடு நந்தியை வழிபட்டு வரணும். பிரதோஷ வழிபாடு சிவனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு நந்தியிடம் உங்களோட குறைகளை சொல்லிட்டு வரலாம். அது மாதிரிலாம் பண்ணிட்டுக்கூடிய அமைப்பு இப்போ நான் பண்ணால் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. கருடன் ஆஞ்சநேயர் பெருமாள் இந்த 3 பேரும் வணங்கிட்டு வரலாம். பெரும்பாலும் கருடனை வணங்கிட்டு வரது ரொம்ப விஷயம் சொல்லப்படுது. அது வானத்தில் பார்த்தாலும் வணங்கிட்டு வரலாம். இல்லை கோவிலில் போயிட்டு பெருமாள் கோவிலில் இருப்பார் கருடன், அவர் வந்து சனிக்கிழமை தோறும் நீங்கள் வழிபட்டு வரலாம். அவருக்கு அபிஷேக ஆராதனை பண்ணலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். அது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பாக. அது இல்லாமல் பெரிய மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டில் வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு கூட இருந்து செய்யலாம். அவங்க சந்தோஷப்பட்டு அவங்க மறு உதவி உங்களுக்கு பண்ணுவாங்க. நம்ம வாலண்டியராக போகலாம். அவங்க கூப்பிட்டாலும் போகணுன்னு அவசியம் இல்லை. நம்மளே போயிட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணுறேன், கூட இருக்கேன், செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி யோசிப்பாங்க. அப்புறம் நீங்கள் செய்கிறத பார்த்துட்டு அப்புறம் பரவாயில்ல நல்லா செய்கிறாரு அப்படின்னு சொல்லி உங்களை அந்த வாய்ப்பு கொடுத்து அவங்க கூட வச்சுப்பாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களோட இருக்கிறது நல்ல பலனை தான் கொடுத்துருக்கு. இது நான் நிறைய அனுபவத்தில் ஆராய்ச்சியில் காத்திருக்கேன். இவங்க வந்து ஒரு மந்திரி மாதிரி இருந்து நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதை கேட்டு அவங்க நல்லபடியாக நடந்து நல்ல பிரபலமாக இருக்காங்க, பேரும் புகழ் வந்திருக்கு. அப்போது இவங்களுக்கு அந்த உதவி இவங்களுக்கும் செஞ்சுருக்காங்க. நம்ம முன்னேற்றத்துக்கு காரணமான இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு இவங்க செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இறை வழிபாடுகள் சொல்லியிருக்கேன். தான தர்மம் பார்க்கும்போது நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க, ரொம்ப எடை தூக்கி கூலி தொழிலாளி சம்பாதிக்கிறவங்க, துப்புரவு தொழிலாளி சுத்தம் பண்ணி சம்பாதிக்கிறவங்க, இதெல்லாமே அவங்களுக்கு வந்து ஏற்ற உணவு வகைகளை கொடுக்கலாம். உடைகள், அவங்களுக்கு ஒன்று தேவைப்படும் பொருட்கள், இது மாதிரிலாம் வாங்கி தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இறை பரிகாரம் தான தர்மம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கண்டிப்பாக கும்பராசிக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லைனா கூட சில விஷயங்களில் வெற்றியும் சில விஷயங்களிலும் தோல்வி கொடுத்தாலும் கொஞ்சம் தாமதமாக வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல பலன் கொஞ்சம் நாளில் கிடச்சிரும் கண்டிப்பாக. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது தொடர்ந்து இறை வழிபாடு செஞ்சுட்டு வரணும். இந்த தான தர்மங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலனை நல்லபடியாக கடந்து வந்துடுவீங்கன்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாங்கின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் இது வரைக்கும் 3ஆம் இடத்துலேருந்து இருந்து 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 4ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கனாக்கா 7, 10, 11 இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு. இப்போ 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு இடமாற்றத்தால் ஏற்பட்ட விஷயங்கள் கெடுபலங்க கொஞ்சம் நற்பலன் ஏற்படும். ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியும் ஒரு சம்பள உயர்வு இருந்திருக்காது, இன்க்ரிமெண்ட் இருக்காது. அந்த வெளியே போன இடத்துல நல்ல ஒரு வசதி வாய்ப்பு குறைவாக இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ நல்லது நடக்கும். உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு தேவையான சலுகைகளும் கொடுப்பாங்க. இது இப்போ நடக்க போகுது செவ்வாய் பயிற்சி பலனில். அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு கணவன் மனைவி ஒரு நல்லபடியாக இருக்க போகுது. எதிர்கால திட்டங்கள் திட்டுவீங்க. ஆயுள்லாம் விருத்தியாக ஏற்படும் இந்த கண்டங்கள்லாம் விலகிடும் உங்களுக்கு. அப்படி தான் நடக்க போகுது மீனராசிக்காரங்களுக்கு. அது இல்லாமல் செவ்வாயுடைய நட்புகரம் தான் குருக்கு. அதனால் நன்மை தான் செய்வார். சகோதர உறவு கிடைக்கும். அவங்க மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். சகோதரர் மட்டும் இல்லை, இப்போ நம்ம எப்பவுமே பழகிறவங்க கூட நம்ம என்ன பண்ணுறோம், அண்ணன் தங்கச்சியாக பழகுறோம் இல்லையா, அக்கா தம்பியாக அண்ணன் தங்கச்சியாக பழகுவோம். அவங்களும் உறவு முறை பாராட்டி அந்த நட்புக்கு வந்து ஒரு உறவு பெயர் கொடுத்து அது மூலிமா நல்லது செய்வாங்க. அந்த மாதிரி உறவுகளும் வந்து உங்களுக்கு பலப்பட போகுது. எண்ணிய எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். நிறைய பிளான் பண்ணி சக்ஸஸ் பண்ணிகிட்டே போக போகிறீங்க இந்த இப்போ உள்ள காலகட்டங்களில்.
இது மாதிரி தான் நடக்க போகுது. அது இல்லாமல் குரு வழிபாடு, குரு கடாட்சம் இது மாதிரிலாம் நீங்கள் பெற்றுக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். பெரும்பாலும் நீர்நிலைகளில் நீராடிட்டு இறை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. அது முருகர் வழிபாடாக இருக்கலாம், சிவனுடைய வழிபாடு, இரண்டுமே சேர்ந்து பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் மகான்கள் தரிசனம், சித்தர்கள் வழிபாடு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். அது இல்லாமல் இந்த சிவனுடைய பிரசித்தி பெற்ற ஸ்தலம், முருகனுடைய பிரசித்தி பெற்ற ஸ்தலம், அங்கே போயிட்டு வரலாம். அங்கே ஒரு நைட் தங்கிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் மீனராசிக்காரங்களுக்கு நட்பு உறவு எல்லாமே நல்ல ஒரு உதவிகரமாக தான் இருப்பாங்க. அது இப்போது தொடர்ந்து தான் இருக்கும், இன்னும் அதிகமாக தான் இருக்க போகுது. நல்ல விஷயம் நடக்கும். நீங்கள் நினச்ச விஷயங்களாகவே நடக்க போகுது. எதிர்பார்த்து இந்த வரவுகள் சேரும். பொருள் வாங்கணும்னு நினைப்பீங்க, அதுவும் சேர்ந்துடும். எல்லாமே வந்துடும். இப்போ செவ்வாய் பயிற்சியால் கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. நல்ல பலன் தான் இப்போது வந்துட்டுருக்கு. அது இனி வரும் காலங்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பாக பலன் கொடுக்க போகுது. அது இல்லாமல் நீங்கள் தான தர்மம் நிறைய பண்ணிட்டு வரணும். அப்படி பண்ணும்போது பார்க்கும்பொழுது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு உண்டான தேவையான தான தர்மங்கள் செஞ்சுட்டு வரலாம். அவங்களுக்கு பிடிச்ச உணவு, பிடிச்ச உடை இது மாதிரிலாம் அவங்க கேட்டே இப்போ வாங்கிட்டு வந்து தரலாம். வேணும் தெரிஞ்ச குழந்தையாக இருந்தால் அவங்களுக்கு என்னென்னு கேட்கலாம். இது மாதிரி கேட்புங்க. அப்போ அது வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒன்றும் தெரியாத குழந்தைங்க வேணும் நம்ம இஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அனாதாசிரமத்துக்கு போயிட்டு வரலாம். அடிக்கடி அனாதாசோட தொடர்பு ஏற்படுத்திங்க. நீங்கள் உங்கள் பண உதவி பண்ணலாம் கூட, பொருள் உதவி பண்ணலாம் கூட, அங்கே போய் சரி உதவி பண்ணலாம். குடும்பம் அவங்களுக்கு விருந்து உபசாரம் பண்ணலாம். அங்கே போய் குடும்பம் ஹெல்ப் பண்ணலாம், வேலை செய்யலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். நம்மளுக்கு லீவு நாள்லாம் இருக்கு இல்லையா, சனி ஞாயிறு லீவு நாள் கிடைக்குது, வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கும். இந்த மாதிரி நாட்களில் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பரிகாரங்களுக்காக தான தர்மங்கள் பண்ணுறது, அதுக்குண்டான அநேதையாக இருக்கவங்களுக்கு போய் ஆதரவு கொடுக்குறது, இதெல்லாம் செஞ்சால் நல்லது. யாருமே பார்க்க முடியாதவங்களாம் இருப்பாங்க. அப்போ நீங்கள் திடீர்னு போய்ட்டு ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்கிற அனாதை போடலாம். அடிக்கடி போகிறத வச்சுக்கணும், குறிக்கோளாக வச்சுக்கணும். அப்போ நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா மாதம் நீங்கள் போயிட்டு வரலாம், வாரம் போயிட்டு வரலாம். அப்போ சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, நம்ம யாரும் பார்க்கல, ஆனால் இவர் ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ அப்போது ஏதோ ஒரு உறமுறையிலையோ நம்மளை பார்க்குறாரு, நம்மளை உதவி பண்ணுறாரு, அப்படி தான் நினைப்பாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். தான தர்ம இருப்பெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அதுக்காக நீங்கள் அடிக்கடி இப்போ நேரம் இந்த காலகட்டங்களில் பயணங்கள் ஏற்பட்டுன்னு இருக்கும். அதில் நீங்கள் பயனுள்ளதாக ஆக்கிக்கணும். நல்லா அந்த பயணங்கள் மூலமாக நல்லது நடக்க போகுது. நிறைய பேருடைய தொடர்பு கிடைக்கும், அவங்க மூலிமா நல்லது நடக்கும். தொடர்ந்து டச் வச்சுக்கிட்டே இருக்கணும், தொடர்புகள் ஏற்படுத்திகிட்டே இருக்கணும். அது உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் பெருகிட்டே இருக்கணும். எப்பவுமே மீனராசிக்காரங்களுக்கு நான் அதான் சொல்லுவேன், நட்பு வட்டாரங்களை நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ பெருக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு, இந்த செவ்வாய் பேச்சு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக செய்யும். நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானங்கள் பண்ணிட்டு வாங்க. செவ்வாயுடைய அந்த பார்வை பலன், அவருடைய இருக்கிற வீட்டு பலன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. முருகருடைய வழிபாடு ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு. இல்லாமல் முருகர் ஸ்தலங்களுக்கு போனீங்கன்னாக்கா அங்கே உள்ள வெளியே வந்தீங்கன்னா சின்ன பசங்க இருப்பாங்க, வயசானவங்களும் இருப்பாங்க, சின்ன பசங்க, சிறுவர் பாலகன் வடிவில் இருப்பாங்க. அது சின்ன பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம். அவங்களுக்கு நீங்களாக வாலண்டியர் போய் உதவி பண்ணணும். அவங்க கேட்கக்கூடாது, கேட்காம நீங்கள் போய் உதவி பண்ணணும். அது மாதிரி பண்ணால் நல்லது. காசு கொடுக்கலாம், துணிமணி வாங்கி கொடுக்கலாம், இல்லை முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த குழந்தைகள். அவங்க சந்தோஷப்படும் போது உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள், தாமதமான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக சீக்கிரமாக நடக்கும். அதுக்குண்டான வாய்ப்புகள் பெருகி வரும். இது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு. அதனால் எப்பயுமே இந்த மீனராசிக்காரங்க ஒரு குரு வழிபாடு தேர்ந்தெடுத்து வியாழக்கிழமை தோறும் அந்த குருவை வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீர்நிலைகள் அருகில் உள்ள முருகர் கோயில், எவ்வளோ கோயில் இருந்தாலும் அவ்வளோ போயிட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு தடவை போயிட்டு வாங்க. ஒரு குளக்கரையில் இருக்கிற முருகருக்கு போயிடுவாங்க, ஆற்றுக்கரையில் இருக்கிற முருகர் கோயில் போயிட்டு வாங்க, கடற்கரையில் இருக்கிற முருகர் கோயில் போயிட்டு வாங்க. இது மாதிரிலாம் போயிட்டு வாங்க. அங்கே கோயில் போயிட்டு வெளியே இருக்க அந்த ஜீவராசிகளுக்குன்னு உணவளிங்க. நீரில் வாழக்கூடிய ஜீவராசிகள் உணவளித்துவாங்க. இது மாதிரி வாழ்வழித்து அந்த தான தர்மங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தார் நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் மூலியமாக நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.